ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். ஆளரவமற்ற சாலை, மேகக்கூட்டங்கள் நடுவே ஒளிந்து ஒளிந்து விளையாடும் நிலவு, அங்கும் இங்கும் சிதறி கிடந்த விண்மீன்கள், இதமாய் தென்றல் வருடி செல்ல இருபுறமும் அடர்ந்த மரங்கள் கொண்ட தார் சாலையில் ஒரு கார் மிதமான வேகத்தில் பயணித்துக் கொண்டிருந்தது. அந்த காரில் இரவு பொழுதுக்கேற்ப இளையராஜா கானம் இசைத்து கொண்டிருந்தது. சமீப காலமாக அவன் வாழ்வில் நடந்த அனைத்து சம்பவங்களையும் அசை போட்டபடி அந்த காரை ஓட்டிக் கொண்டிருந்தான் அமிர்த வீரேஸ்வரன். ஒரு மாதம் முன்பு வரை அவன் வாழ்க்கையில் எல்லாமே நன்றாகத்தான் போய்கொண்டிருந்தது. ஒரு நாள், டே வீரா, இங்க வா, இந்த பத்திரத்துல ஒரு சைன் போடு என்றார் அவன் தந்தை வெங்கடேசன். என்ன பத்திரம்ப்பா இது? நீ எங்களோட சொந்த பிள்ளை இல்ல, உன்னை ஒரு ஆசிரமத்தில் இருந்து கூட்டிட்டு வந்தோம். உன்னோட 25 வயசு வரை உன்னை வச்சு பார்த்துக்குவோம். அப்புறம் உனக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு உன்னை நாங்கள் கூட்டிட்டு வரும்போது எழுதின பத்திரம். சீக்கிரம் சைன் போட்டுட்டு இடத்த காலி பண்ணு என்று அவர் ஒரே மூச்சில் கூறிவிட்டு சென்றார். அம்மா, என்னம்மா அப்பா எதை சொல்றாரு என்றவாறு அவள் முகத்தை பார்த்தான் வீரா. அவர் சரியாக தான் பேசிட்டு போறார். நீ எங்கள் மேலே மரியாதை வச்சு எங்க சொல்லுக்கு கட்டுப்பட்டவனா இருந்தா எதுவும் பேசாம சீக்கிரமா இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடு. கண்களை இறுக மூடியவாறே பேசிவிட்டு சென்றார் அவன் அம்மா யசோதா. அங்கு என்ன நடக்கிறது என்று அவன் உணரும் முன்னரே அவன் உடைமைகள், டாக்குமெண்ட்ஸ், அவன் சம்பாத்தியத்தில் வாங்கிய காரின் சாவி அனைத்தையும் ஹாலில் கொண்டு வந்து போட்டார் வெங்கடேசன். சீக்கிரம் அவனை சைன் பண்ண சொல்லு என்று மனைவியிடம் கூறிவிட்டு அவர் வெளியே சென்று விட்டார். எதுவும் பேசாத, என்கிட்ட மேற்கொண்டு எதுவும் கேட்காத. இந்த பத்திரத்துல சைன் பண்ணிட்டு வெளியே போயிடு, அதுதான் எல்லாருக்கும் நல்லது என்று அவன் முகத்தை பாராது எங்கோ வெறித்தபடி கூறிவிட்டு சென்றார் யசோதா. அங்கு நடந்தவற்றை அவனால் நம்ப முடியவில்லை, நம்பாமலும் இருக்க முடியவில்லை. தன் அம்மாவும் அப்பாவும் தன்னை யாரோ என கூறியதை அவனால் ஜீரணிக்க முடியவில்லை. இருப்பினும் அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாமல் கலங்கிய கண்களுடன் அந்த பத்திரத்தில் கையெழுத்திட்டான் வீரா. ஹாலில் இருந்த தன் உடைமைகளை எடுத்துக்கொண்டு வெளியேறினான். அவன் அலுவலகத்தில் அவனுக்கு வழங்கியிருந்த வீட்டிற்கு சென்றான். அவன் வீட்டை விட்டு வந்து 2 வாரங்கள் கடந்திருந்தன. அவன் அலுவலகத்தில், வீரா சார், உங்க டீம் லீட் கூப்பிடுறாரு என்று கூறிவிட்டு சென்றார் ஒரு பணியாளர். டீம் லீடின் கேபின் கதவை தட்டினான் வீரா. எஸ், கமின். ஹலோ சார், நீங்கள் கூப்பிட்டதா சொன்னாங்க. எஸ் மிஸ்டர் அமிர்தா. சாரி சார், ப்ளீஸ் கால் மீ வீரா. ஓகே மிஸ்டர் வீரா, நம்ம கம்பெனியில் குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம டீமில் இருக்கிறவங்களில் உங்களுக்கு ஒரு டாஸ்க் வந்திருக்கு. இந்தாங்க, இந்த ஃபைலில் அதுக்கான டீட்டெயில்ஸும் இருக்குது. நீங்கள் இதை 2 வாரத்துக்குள்ளே முடிக்கணும். எண்ணி 15வது நாள் நீங்கள் உங்கள் டாஸ்க் சம்மரியை எம்டிக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணணும். ஓகே சார், தேங்க்யூ. வீரா இயல்பாகவே விரைவாக வேலையை முடிக்கும் ரகம். அவனுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்கை 10 நாளில் முடித்துவிட்டு தன் கணினியில் வைத்திருந்தான். பிரசன்டேஷன் நாள் அன்று அவன் கணினியில் அவன் டாஸ்க் சமரியை தேட அவன் கணினியில் இருந்த டாஸ்க் சமரி டெலீட் ஆகியிருந்தது. அவன் நிலைமையை எடுத்து சொல்லியும் கேட்பாரில்லை. 2 நாள் மட்டும் அவகாசம் கேட்டான். அதுவும் பயனற்று போனது. அவன் வேலையை சரிவர செய்யாத காரணத்தால் அந்த கம்பெனியிலிருந்து நீக்கப்பட்டான். அதோடு அவன் அலுவலகத்தில் கொடுத்த வீட்டையும் காலி செய்ய வேண்டும். தன் உடைமைகளை எடுத்துக்கொண்டு அனைத்தையும் காரில் போட்டுவிட்டு வண்டியை எடுத்தான். 1 மாதத்திற்குள் தன் பெற்றோரை விட்டு வந்து வேலையையும் விட்டுவிட்டு அதோடு வீடும் போய்விட்டதால் தன் வசம் இருந்த எல்லாம் போய்விட்டதை நினைத்து வருந்தியவாறே எந்த இலக்கும் இல்லாமல் காரை ஓட்டிக் கொண்டிருந்தான் வீரா. தற்சமயம் அவன் காரில் அமைதியாக பாடிக்கொண்டிருந்த ரேடியோவில் திடீரென சிக்னல் கட்டானது. அதனால் ரேடியோ கரகரவென சத்தமிட இதுகளும் சதி பண்ணுதே என்று புலம்பியவாறே ரேடியோவை ஆஃப் பண்ணிவிட்டான். இதமாக வீசிக்கொண்டிருந்த தென்றல் திடீரென வேகம் எடுத்து புயலை போல வீசியது. புயல் புழுதிய கிளப்ப கார் கண்ணாடிகள் அனைத்தையும் மேலே ஏற்றிவிட்டான் வீரா. மிதமான வேகத்தில் ஓடிக்கொண்டிருந்த கார் திடீரென அதிவேகமாக சென்றது. அவன் பிரேக்கை மிதிக்க அது வேலை செய்யவில்லை. தன் காலின் அடியில் வேறு யாரோ ஆக்சிலேட்டரை மிதிப்பது போல உணர்ந்தவன் கீழே பார்க்க அவன் கண்களுக்கு எதுவும் தெரியவில்லை.
வெளியே வீசும் புயலின் வேகத்திற்கு கார் பறந்து கொண்டிருந்தது. புயல் கிளப்பிய புழுதி வேறு காரின் கண்ணாடிகளில் புழுதி படலமாக விழுந்து பாதை தெரியாத அளவுக்கு மங்க செய்தது. வீரா காரில் வைபரை ஆன் செய்ய அதுவும் வேலை செய்யவில்லை. அவன் பலவாறு முயற்சி செய்தும் கார் அவன் கட்டுக்குள் வரவில்லை. குறைந்தபட்சமாக அவன் கார் மணிக்கு 200 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று கொண்டிருந்தது. அதே வேகத்தில் அந்த கார் தார் சாலையை விட்டு வலதுபுறமாக திரும்பியது. அந்த பாதையில் நுழைந்தவுடன் புயல் கொஞ்சம் அடங்கியிருந்தது. கார் செல்லும் அந்த பாதை காட்டுப்பாதை போல தென்பட்டது. சற்று தொலைவு வரை சென்று கார் நின்றது. அவன் கார் கண்ணாடியில் படிந்திருந்த தூசியில் ஏதோ ஒன்று கிறுக்கப்பட வீரா சற்று உற்று பார்த்தான். அதில் வெல்கம் டு த லேண்ட் ஆஃப் டீமன்ஸ் என்று எழுதப்பட்டிருந்தது. எச்சிலை விழுங்கியவாறு அவன் நெற்றியில் இருந்த வேர்வையை துடைக்க பின்னால் இருந்து வந்த கைகள் அவன் கழுத்தை நெரித்தன. ஏய் தம்பி, டே தம்பி, எழுந்திரு என்றவாறு வீராவின் முகத்தில் தண்ணீரை தெளித்துக் கொண்டிருந்தான் ஒருவன். வீராவிடம் எந்த அசைவும் தென்படவில்லை. என்ன எருமை மாடு கணக்கா அசையாம அப்படியே கிடக்கிறான் என்றவாறு மூக்கில் கை வைத்து பார்த்தான் தண்ணீர் தெளித்த ஆசாமி. மூச்சு வருது, ஒருவேளை இவன் கும்பகர்ணன் பரம்பரையோ என்று எண்ணியவாறே மீண்டும் தண்ணீரை தெளிக்க போக அங்கு வந்த இன்னொருவன், இப்படியெல்லாம் தண்ணி தெளிச்சா எழுப்ப முடியாது, இப்ப பாரு என்றவாறே ஒரு சொம்பு நிறைய தண்ணீரை வீராவின் மூஞ்சியில் ஊற்றினான். டேய் டேய் யாராது மூஞ்சில தண்ணியை ஊத்துறது என்றவாறு எழுந்து அமர்ந்தான் வீரா. அங்கிருந்து இருவரையும் கண்டதும் அவன் மிரண்டு போய் கை இரண்டு கை கழுத்த நெரிச்சி என்று அவன் கழுத்தை தடவியவாறே பயத்தில் உளறி கொண்டிருந்தான். இரு பதறாத, நாங்களும் உன்ன மாதிரி தான், முதல்ல தண்ணியை குடி என்று ஒருவன் ஒரு குவளையில் தண்ணீரை கொடுக்க அதை நடுங்கிக் கொண்டிருந்த கைகளால் வாங்கி மடக் மடக்கென குடித்தான் வீரா. மெல்ல மெல்ல பொறுமையா குடிங்க, நாங்க ஒன்றும் புடுங்கிற மாட்டோம் என்றான் இன்னொருவன். தண்ணீரை குடித்து முடித்த வீரா அங்கு சுற்றுமுற்று பார்த்தான். அவன் ஒரு பழைய பங்களா ஒன்றின் நடுக்கூடத்தில் அமர்ந்திருந்தான். அங்கும் இங்குமாக ஒட்டடை தொங்கிக் கொண்டிருந்தது. கூடத்தில் வலதுபுறமாக ஒரு படிக்கட்டு இருந்தது, இடதுபுறமாகவும் ஒரு படிக்கட்டு இருந்தது. தம்பி, உங்க ஹோம் டூர் முடிஞ்சதுனா எங்க கொஞ்சம் பாரு என்றான் ஒருவன். இது இது எந்த இடம்? நான் எப்படி இங்கே வந்தேன்? இது ஓ மாமியார் வீடு, நீ இங்க விருந்து சாப்பிட வந்திருக்க என்றான் அவர்களுள் ஒருவன். அட சும்மா இருடா, இந்த தம்பியே பயந்து போய் கிடக்கு, நீ நக்கல் பண்ணிட்டு இருக்க என்று அதட்டினான் இன்னொருவன். தம்பி இங்க பாருப்பா, என் பேரு மித்ரன், இதோ இருக்கானே இவன் பேரு ருத்ரன். உன்னோட பேரு என்னப்பா? என்னோட பேரு அமிர்தா வீரேஸ்வரன், வீரா அப்படின்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க. ஆத்தாடியாத்தா, எவ்வளோ பெரிய பேரு என்றான் ருத்ரன். நீங்களாம் யாரு? இது எந்த இடம்? நான் எப்படி இங்கே வந்தேன்? என்னை எதுவும் கடத்திட்டு வந்துட்டீங்களா என்றான் வீரா. அட பாவி, எங்களை பார்த்தா கடத்தல்காரனுங்க மாதிரியே தெரியுது, மயங்கி கிடந்தேன்னு தண்ணி ஊற்றி எழுப்பணும்ல, எங்களை சொல்லணும் என்றான் ருத்ரன். இது ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற பங்களா தம்பி, நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, நானும் இவனும் இங்கே ட்ரக்கிங் போகலான்னு வந்தோம். வந்த பக்கம் வழி மாறி இங்கே சிக்கிட்டோம். எங்கள் கூட வந்த இன்னொரு ஃப்ரெண்டையும் காணலை. நீங்கள் இங்கே எப்படி வந்தீங்கன்னு எங்களுக்கு தெரியல என்றான் மித்ரன். நான் என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்ற கவலையில் கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருந்தேன். திடீர்னு புயல் அடிச்சுது. அப்புறம் கார் பயங்கர ஸ்பீடாக போச்சு. பின்ன எங்கேயோ திரும்பிச்சு. எதுவோ என் கழுத்தை பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. முழிச்சு பார்த்தா இங்கே இருக்கேன் என்றான் வீரா. நீயும் தெரியாமல் சிக்கிட்ட போலையே. எந்த கம்பெனியில் வேலை செஞ்சீங்க என்றான் மித்ரன். டிஎன்ஏ காஸ்மெட்டிக்ஸ். அட நம்ம கோஷ்டி. டேய், நாங்களும் அதே கம்பெனி தாண்டா என்றான் ருத்ரன். நான் உங்களை பார்த்ததே இல்லையே. அதை எப்படி பாப்ப? நாங்கள் தான் அங்கே ஆடிக்கு ஒரு தடவை, அமாவாசைக்கு ஒரு தடவை வர்றதாச்சே. நாங்கள் ப்ரொமோஷன் டிவிஷன்டா, அதனால பெரும்பாலும் வெளியே தான் இருப்போம் என்றான் மித்ரன். ஓ அப்படியா, நான் குவாலிட்டி கண்ட்ரோல் டிவிஷன் என்றான் வீரா. இவர்கள் பேசிக்கொண்டிருக்க எங்கிருந்தோ விழுந்தான் ஒருவன். மூவரும் பதறி எடுத்து ஓடினர். ஐயோ அஜய் என்றான் வீரா. அஜயா, உனக்கு தெரியுமா? அஜய் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட் என்றான் வீரா. எங்க கூட வந்த இன்னொரு ஃப்ரெண்டு இவன்தான் என்றான் மித்ரன். வீராவை எழுப்பியது போலவே அஜய் மீதும் தண்ணீரை தெளித்து எழுப்பினர் மூவரும். நான் இல்ல, என்னை விட்டுருங்க, காரை வேணும்னா கூட எடுத்துக்கோங்க, என்னை விட்டுருங்க ப்ளீஸ் என எழுந்தவுடன் உளறி கொட்டினான் அஜய். அஜயை போட்டு உலுக்கி, டே அஜய், என்னாச்சு? நீ இங்கே எப்படி வந்த என்றான் வீரா. டே வீரா, நீ என்னடா இங்க?
எந்த இடம்டா இது என்றான் அஜய். எனக்கும் தெரியலடா என்றான் வீரா. ஏண்டா டேய் விளக்கென்ன, எங்களுக்கு முன்னாடி தானடா நீ மலை மேலே ஏறிட்டு இருந்த, திடீர்னு எங்கடா போய் தொலைஞ்ச என்று அஜயை பார்த்து கத்தினான் ருத்ரன். டேய் ருத்ரா மித்ரா, நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? ஆமாண்டா, நீ எங்களுக்கு முன்னாடி வேக வேகமாக நடந்து போயிட்டு இருந்த. கொஞ்ச தூரம் வந்ததும் நீ எங்க கண்ணுக்கு தட்டுப்படல. உன்னையே தேடிட்டே வந்தோம். ஒரு சின்ன குழிக்குள்ள கால் வச்சது தான் ஞாபகம் இருக்கு. அந்த குழிக்கு உள்ள இருந்து ஒரு சுரங்கப்பாதை மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதுக்குள்ள உருண்டு விழுந்து இங்க வந்துட்டோண்டா என்றான் மித்ரன். டேய், நான் உங்களுக்கு முன்னாடி நடந்துட்டு இருந்தேன்ல, எனக்கு ஏதோ சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ணி போயிட்டேன். பார்த்தா அது நம்ம கார்கிட்ட இருந்து வந்துச்சு. காரை ஓப்பன் பண்ணதும் எதுவோ வந்து என்னை தள்ளி விட்டுட்டு காரை கொண்டு போயிருச்சுடா. அவ்வளோதான் ஞாபகம் இருக்கு. இங்கே எப்படி வந்தேன்னு தெரியல என்றான் அஜய். இப்போ நம்ம கார் எங்கடா என்றான் ருத்ரன். தெரியலடா என்றான். என்னோட காரும் எங்கன்னு தெரியல. அப்போ நம்ம காரை காணோம். நம்ம ஏன் இங்கே வந்தோம்னு தெரியல, எப்படி வந்தோன்னு தெரியல. ஒரே மர்மமாக இருக்கே. சரி வாங்க, இங்கிருந்து வெளியே போகிற வழியை தேடுவோம். இங்க இருக்கிறது சரியா படல என்றான் மித்ரன். இவர்கள் வெளியே போகும் வழியை தேட துவங்க ஒருபுறம் மரத்தில் தலைகீழாக அஜயின் கார் தொங்கிக் கொண்டிருந்தது. அடிச்ச, என்ன இடம்டா இது? எங்க பார்த்தாலும் ஒரே ஒட்டடையா தொங்கிக்கிட்டு கிடக்கு. ஹச்! தும்மல் போட்டவாறே நடந்தான் ருத்ரன். ஏண்டடே, இது என்ன ரிசார்ட்டா? நீ வருவேன்னு கூட்டி தொடச்சி சுத்தமா வைக்கிறதுக்கு? இதுவே ஏதோ ஒரு பால் அடைஞ்ச பங்களா. இங்க ஒட்டடைய தானே கிடக்கும். பேசாம வாடா என்றான் மித்ரன். அட அது இல்ல மித்ரா, பாரு, இடமே தூசியா இருக்கு, மூக்குல வேற ஏறுது. இது எல்லாம் பட்டு ஸ்கின்ல ஏதாவது ஆக்கிருச்சுன்னா என்னடா பண்றது? போதா குறைக்கு என் சட்டை வேற அழுக்காவதே. அடேங்கப்பா, 4 நாள் குளிக்காம தெரியவான், ஒரு வாரமா துவைக்காம ஒரே சட்டையை போட்டுட்டு அலையிற விளக்கென்ன இப்ப சுத்தத்தை பத்தி பேசுறாரு. கம்முன்னு வாடா என்றான் அஜய். என்னை ஏதாச்சும் சொல்லாட்டி இவன் மண்டை வெடிச்சு துண்டா போயிடும். என்னடா அங்க முணுமுணுக்கிற? ஒன்றும் இல்லையே. ஆமா வீரா, ஒரே யோசனையாவே இருக்கியே. என்னன்னு சொன்னா நாங்களும் யோசிப்போம்ல. இல்ல, என்னோட கார்ல ஏதோ வந்து என் கழுத்தை நெரிக்க போகிற முன்னாடி கார் கண்ணாடியில வெல்கம் டு லேண்ட் ஆஃப் டீமன்ஸ் அப்படின்னு எழுதி இருந்துச்சு. அதை பத்தி தான் யோசிச்சுட்டு வரேன். என்னடா பயமுறுத்துற? டேய், எனக்குன்னு பல ஆசை கனவு லட்சியம்லாம் இருக்குடா. நீங்க சொல்றத பார்த்தா எங்கிட்டோ யமலோகத்துக்கு போற ஷார்ட் ரூட்ல சிக்கிட்டம் போலியே புலம்பியவாறே வந்தான் ருத்ரன். ஹே ஹே, ஒரு நிமிஷம் இருங்க, நாம திரும்ப கிளம்புன இடத்துக்கே வந்துட்டோன்னு தோணுது என்றான் மித்ரன். அட ஆமாடா, ஆனா நம்ம வலது பக்கம் இருந்த கதவு வழியா தானே போனோம். ஆமா அஜய், நம்ம வலது பக்க கதவு வழியா தான் போனோம். ஒருவேளை அந்த கதவு வெளியே போகாத இருக்கும். இடது பக்கமா போய் பார்க்கலாம் வாங்க என்றான் வீரா. இடது பக்க கதவின் வழியாக 4 நுழைந்தனர். அந்த வழியும் சுற்றி கொண்டு மீண்டும் ஹாலுக்கே வந்தது. என்னடா இது, எங்க சுத்தினாலும் இங்கேயே வந்து நிக்குது. ரைட்ரா ரைட்டு, நமக்கு ஏதோ சம்பவம் காத்துட்டு இருக்கு போல. அட அமைதியாரு ருத்ரா, இந்த கூடத்துல இருக்க 2 கதவும் எங்க சுத்தினாலும் இங்கதான் முடியும் போல. வாங்க மேலே போய் பார்க்கலாம் என்று அழைத்து சென்றான் மித்ரன். 4 வலது பக்க படிக்கட்டில் ஏறினர். அவர்கள் ஏற ஏற படிக்கட்டுகள் வந்து கொண்டே இருந்தன. என்னடா, கீழே இருந்து பார்க்குறப்போ 10-20 படி இருக்கிற மாதிரி தானே இருந்துச்சு. இங்க வந்து பார்த்தா மேலே ஏற ஏற வந்துகிட்டே இருக்கு என்றான் வீரா. அதானே, சீன சுவரை விட நீளமா இருக்கும் போலியே, தெரியாம காலை வச்சிட்டோமோ என்றவாறே பின்னால் திரும்பிய ருத்ரன் ஐயோ என அலறினான். அவன் அலறல் கேட்டு திரும்பிய மற்ற 3 உறைந்து போய் நின்றனர். 4 கிட்டத்தட்ட 3/4 மணி நேரமாக நடந்திருப்பர். இருந்தும் முதல் படியிலேயே நின்றிருந்தனர். அதிவேகமாக சென்று கொண்டிருந்த அஜியின் கார். அது சென்று கொண்டிருந்தது ஒரு ஒற்றையடி பாதை. அதன் ஒரு பக்கமாக ஒரு காட்டாறு ஓடிக்கொண்டிருந்தது. மறுபக்கம் அடர்ந்த மரங்கள் உயரமாக வளர்ந்து நாலாபுரமும் கிளை விட்டிருந்தன. ஆங்காங்கே ஓநாய்களும் நரிகளும் ஊளையிட்டு கொண்டிருந்தன. அதிவேகமாக சென்று கொண்டிருந்த அந்த காரில் ஒரு உருவம் கண்கள் செக்கச்செவேல் என சிவந்த நிலையில் கைகளில் கூரிய நகங்கள் கொண்டும் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்து காரை ஓட்டி கொண்டிருந்தது. ஓட்டுநர் இருக்கையின் அருகில் கருப்பு நிற டிஷர்ட் ஜீன்ஸ் போட்டு ஒருவன் அமர்ந்திருந்தான். அவன் கைகள் கட்டப்பட்ட நிலையில் வாயில் இருந்து ரத்தம் வழிந்த வண்ணம் இருந்தது. அவனின் வலது கால் முட்டியில் இருந்து வந்த ரத்தம் அவனது ஜீன்ஸ் பேண்டை நனைத்திருந்தது. ப்ளீஸ்
ப்ளீஸ் என்னை என்னை விட்டுரு. நான் நாங்கள் செஞ்சது தப்பு தான். மன்னிச்சிரு ப்ளீஸ். என்னை என்னை ஒன்றும் பண்ணிடாத என்று பேச முடியாமல் வாயில் பற்கள் உடைந்து வந்த ரத்தத்தை துடைத்தவாறே அவன் பேசிக்கொண்டிருந்தான். பேசிக்கொண்டே கார் கண்ணாடியின் வழியாக வெளியே பார்த்த அவன் கண்கள் அவன் உள்ளே கொண்டிருந்த பயத்தை அப்பட்டமாக காட்டின. அடர்ந்த மரங்கள், காட்டாறு சீறிக்கொண்டே ஓடும் ரத்தம், ஊளையிடும் ஓநாய்களும் நரிகளும் அவன் பயத்தை மேலும் கூட்டின. இதற்கு முன்பு வரை காரில் ரேஸ் ஓட்டும் அளவிற்கு வேகமாக சென்றவன் இன்று கார் செல்லும் வேகம் அவனை பயமுறுத்தியது. அவன் அந்த உருவத்திடம் கெஞ்சிக்கொண்டே கையில் கட்டியிருந்த கயிற்றை அவிழ்த்து விட்டான். கார் சென்று கொண்டிருந்த வேகத்தையும் பொருட்படுத்தாமல் கை கால்கள் உடைந்தாலும் பரவாயில்லை, உயிராவது மிஞ்சட்டும் என்று எண்ணி கார் கதவை திறக்க முயல கதவுகள் திறக்கவில்லை. ஓட்டுநர் இருக்கையில் இருந்த அந்த உருவம் அவனை பார்த்து ஒரு நமட்டு சிரிப்பு சிரித்தது. அப்படியெல்லாம் உன்னை தப்பிக்க விட்டுருவேனா என்ன? உன்னோட சாவு எப்படி கோரமா இருக்க போகுதுன்னு பாரு. உன்னோட இருந்த கூட்டாளிகளும் இதே மாதிரி இல்லை இல்லை இதை விட கோரமா சாவாங்க கூறிவிட்டு ஆக்சிலேட்டரை அந்த உருவம் அழுத்த கார் அதிவேகமாக பறந்தது. அதே வேகத்தில் அங்கிருந்த மரத்தின் மீது மோதியது. மரத்தின் அடிவரை தொங்கிக் கொண்டிருந்த கிளை ஒன்று அவன் கழுத்தில் குத்தி கிழித்தது. அந்த கிளையில் மாட்டிய கார் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்தது. கழுத்தில் குத்தப்பட்டு கிழிந்தும் அவன் உயிர் பிரியாமல் ஊசலாடி கொண்டிருந்தது. சற்று நேரத்தில் அந்த கார் தீப்பிடித்தது. தீயில் அவன் உடல் கருகி கொண்டிருக்க அவன் வலியை தாங்க இயலாது கத்தியது மரண கோலம் போல தோன்றியது. சில நிமிடங்களில் தீ அணைந்துவிட பாதி கருகிய நிலையில் அவன் உடல் கேட்பாரற்று கிடந்தது. அதை கண்டவாறே அந்த இடத்தை விட்டு நகர்ந்தது அந்த உருவம். அந்த பாலடைந்த பங்களாவில் கூடத்திலிருந்து வலது பக்கம் இருந்த படிக்கட்டின் முதல் படியில் கன்னத்தில் கை வைத்து அமர்ந்திருந்தான் அஜய். இடது பக்கமாக இருந்த படிக்கட்டில் குத்த வைத்து அமர்ந்திருந்தான் ருத்ரன். என்னை அப்பவே கிரிஷ் கோவ போலாம் வாடான்னு கூப்பிட்டான். போயிருக்கலாம். இந்த வெண்ணைங்க பேச்சு கேட்டு ட்ரக்கிங் போலான்ட்டு வந்து இங்கே மாட்டிக்கிட்டேனே ஈஸ்வரா. சொல்லு ருத்ரா, கூப்பிட்ட என்றான் வீரா. உன்னை யாரடா கூப்பிட்டா? நான் அந்த ஈஸ்வரனை கூப்பிட்டேயா என்று மேலே கையை காட்டினான் ருத்ரன். ஓ சரி சரி, சில பேர் என்னை வீரான்னு கூப்பிடுவாங்க, சில பேர் ஈஸ்வர்னு கூப்பிடுவாங்க, அதான் கேட்டேன். இப்போ பேரு தான் முக்கியமா? இங்கிருந்து தப்பிச்சு போற வழியை பாருங்கடா என்றான் அஜய். எல்லாம் உன்னைய சொல்லணும்டா. உன்னை எவன்டா எங்களுக்கு முன்னாடி வேக வேகமாக போக சொன்னது? உன்னை தேடிட்டு தானே நாங்கள் வந்தோம் என்றான் மித்ரன். சரி சரி, சண்டை போடாதீங்க. ஏண்டா அஜய், உன்னோட கார் தானே காணாம போச்சு? உன்னோட கார் என்ன மாடல்டா? வேர்ல்ட்ஸ் வேகன் வீடர்ஸ் வீரா. அதிர்ந்து போன வீரா, என்ன என்ன கலர் என்று தயங்கிய வரை கேட்டான். ரெட் கலர்டா. தலையில் கை வைத்து தரையில் அமர்ந்து விட்டான் வீரா. ஹேய் ஹே வீரா, என்னாச்சு? மயக்கப்படுதா என்றவாறே ஓடி வந்தான் மித்ரன். இல்லை மித்ரா, என்னோட காரோ வேர்ல்ட்ஸ் வேகன் வீடர்ஸ் தான். என்னோடதோ ரெட் கலர் தான்டா. எது உன்னோடதுமா என்று அதிர்ந்தான் அஜய். அப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு, இவனுங்க ஏதோ கார் திருடுற கும்பல். இல்லை இல்லை, கார் கடத்துற கும்பலா இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம காரை கடத்திட்டு நம்மளை கொண்டு வந்து அடைச்சி வச்சு காசு கேட்பானுங்க போல என்றான் ருத்ரன். அப்படி இருக்கிறவன் ஏண்டா கரெக்டா இந்த மாடல்ல இந்த கலர் காரை பார்த்து கடத்த போறான்? வழியில வர எந்த காரை வேணாலும் கடத்தலாம்ல. இது கடத்தல்னு எனக்கு தோணல. கரெக்ட் வீரா, ஏதோ காரணமா தான் இந்த மாடல்ல இந்த கலர் கார் காணாம போயிருக்கு என்றான் மித்ரா. ஐயோ, என் கார்ல ஒரு கீரல் படாம தூசி படாம பொத்தி பொத்தி வச்சிருந்தேனே, அதை கொண்டு போய் ஸ்கிராட்ச் எதுவும் பண்ணிட போறானுங்க என்று புலம்பினான் அஜய். அட புலம்பாதடா, நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். காருக்கு இன்சூரன்ஸ் இருக்கு, கவலை இல்லை என்று அஜயை தேற்றி கொண்டிருந்தான் மித்ரன். ம் எப்பா டேய் மித்ரா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க நாம முதல்ல வெளியே போகணும்டா. ஆமா ருத்ரா, இது எந்த காலத்துல எவன் கட்டின பங்களாவோ, வெளியே போற வழியவே காணோம். எப்படிடா இப்படி ஒரு இடத்துல வந்து நம்ம சிக்கணும்? அதானே, எங்க சுத்துறாலும் இங்கேயே வந்து நிக்குது. படியில ஏறினாலும் மேலே ஏறி போக முடியல. ஒருவேளை இங்க ஏதாவது புதையல் இருக்குமோ? அதை பத்திரமா காப்பாத்தி வைக்க இந்த பங்களாவை கட்டியிருப்பானுங்களோ? இதெல்லாம் யாருக்கு தெரியும் அஜய்? முதல்ல நம்ம எப்படி இங்க வந்தோம்? ஒருவேளை எவனாச்சும் நம்மளை கடத்திட்டு இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டானுங்களோ என்றான் ருத்ரன். அப்படிதான் கடத்திருக்க வாய்ப்பில்ல ருத்ரா. நம்ம 2 பேரும் எங்கேயோ சுரங்கப்பாதையில விழுந்து வந்தோம். அஜயை காட்டி இவன் எங்கேயோ இருந்து வந்து விழுந்தான். வீராவை காட்டி இவன் எப்படி வந்தானே தெரியல என்றான் மித்ரன். அப்ப நம்மளா வந்து எதுலையோ சிக்கிட்டோன்னு சொல்றியா? வாய்ப்பு இருக்கு ருத்ரா. அஜய்கார கூட இவனை அடிச்சு தள்ளி விட்டுட்டு கொண்டுட்டு போனாங்கன்னு சொன்னான்.
ஆனா ஏன் காரு என்னோட கண்ட்ரோல்லையே இல்லாம இருந்துச்சு. இது எப்படி சாத்தியம்னு புரியல என்றான் வீரா. வீரா, நீ என்னடா சொல்ல வர? ஒண்ணுமே புரியல, தெளிவா சொல்லு. அது வந்து மித்ரா, நம்ம கார் மூலமா ஏதோ தேவை இருக்கு போல. அதனால காரை எடுத்துட்டு நம்ம தப்பிக்காம இருக்க நம்மளை மட்டும் இங்க விட்டுருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஏதோ மர்ம தேசத்துல மாட்டிருக்கோன்னு சொல்ல வரேன். கரெக்டா? ஆமா. இங்க நம்ம எப்படி வந்தோம்னு கூட நமக்கு தெரியல. என்னோட கார்ல கூட கடைசியில வெல்கம் டு த லேண்ட் ஆஃப் டீமன்ஸ் அப்படின்னு வந்துச்சு. அது இப்பதான் ஞாபகம் வருது. அப்பனா இது உண்மையாவே மர்ம பூமியா? நம்ம தப்பிக்கவே முடியாதா என்ற ஆதங்கத்துடன் கேட்டான் அஜய். இவர்கள் நால்வரும் கடத்தப்பட்டார்களா, அல்லது இவர்களின் காரை கடத்திவிட்டு இவர்கள் மட்டும் அடைத்து வைக்கப்பட்டு உள்ளனரா, அல்லது அஜயின் சந்தேகப்படி இது மர்ம தேசமா என்பதை உறுதி செய்ய அங்கு ஒரு சம்பவம் நடந்தது. நால்வரும் ஆளுக்கு ஒரு திசையில் நின்றிருக்க அப்போது அந்த கூடத்தில் இருந்த வெளிச்சம் மெல்ல மெல்ல மறைந்தது. என்னடா திடீர்னு இருட்டிக்கிட்டே வருது என்றான் மித்ரன். அப்பனா அந்த மர்ம ஆசாமி வரான் போல. வரட்டும், நல்ல 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்குறேன். ஊர்ல எந்த இழிச்ச வயிறும் கிடைக்கலையா? எங்களை ஏண்டா இங்க அடிச்சு வச்சிருக்கேன்னு. டேய் ருத்ரா, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருடா என்றவாறே நகர்ந்து வந்து அவன் கைகளை பிடித்து கொண்டான் வீரா. அஜய் வந்து வீரா கைகளை பிடிக்க மித்ரனும் வந்து ஒருபுறம் ருத்ரா, மறுபுறம் அஜய் கையை பிடித்து கொண்டான். நால்வரும் இருட்டில் ஒருவர் கையை இன்னொருவர் பிடித்து கொண்டு நின்றனர். திடீரென கண்ணை கூசும் அளவுக்கு எங்கோ இருந்து வெளிச்சம் அடித்தது. கண்ணை திறக்க முடியாமல் நால்வரும் கண்களை மூடிக்கொண்டனர். சற்று நேரம் அங்கே நிசப்தம் நிலவியது. தலைக்கு மேலே வெப்பமாக உணர்ந்த மித்ரன் கண்ணை திறந்து மேலே பார்த்தான். டேய், தீ தீடா தீடா வீரா, டேய் தப்பா படாதடா. அது வந்து தீ, இது தளபதி அப்படின்னு வரும். கண்ணை மூடியவரே சொன்னான் ருத்ரன். அட லூசு பையிலே, நெருப்புடா. ஓ, தலைவர் பாட்ட அது வந்து நெருப்புடா, நெருங்குடா பாப்போம். இந்த முறை அஜய் கண்ணை மூடியவரே சொன்னான். அடே, கண்ணை திறந்து மேலே பாருங்கடா என்று கத்தினான் மித்ரன். கண்ணை திறந்து மேலே பார்த்த மற்ற மூவரும் அலறினர். அவர்கள் தலைக்கு மேலே ஒரு அகன்ற பானை ஒன்று இருந்தது. அதன் உள்ளே தீ எரிந்து கொண்டிருந்தது. ஆத்தாடி, பியர், சி, டயர், ஐயோ கடவுளே, ஃபயர் ஃபயர், காப்பாத்துங்க, யாராச்சும் வாங்க, தண்ணி 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 எங்க இருக்கு அலறினான் ருத்ரன். எவனோ ஒரு உத்தமன் மர்ம ஆசாமி வந்தா நல்ல 4 வார்த்தை கேட்குறேன்னு கேட்பேன்னு சொன்னானே, அவனை பாத்தியா அஜய்? பார்த்தேன் மித்ரா. பயத்துல ஃபயர்னு கூட சொல்ல தெரியாம பியர்னு டயர்னு உளறிட்டு இருக்காப்ல. டே, ஏண்டா என்னைய கிண்டல் பண்ற நேரமாடா இது? அட, அவனை விடுங்க முதல்ல. இந்த பானைக்கிட்ட இருந்து தள்ளி நிற்போம் வாங்க. தீப்பொறி ஏதாச்சும் பறந்து வந்து மண்டையில விழுந்துட போகுது. ஆமா வீரா, அது எங்கேயாச்சும் மண்டையில விழுந்து மண்டையில இருக்கிற 4 முடியும் போயிட போகுது. கல்யாணம் பண்ற வரைக்காச்சும் இதை வச்சு மெயின்டைன் பண்ணணும் என்றான் அஜய். டேய், அதுக்கு முதல்ல இங்கிருந்து உசுரோட வெளியே போகணும்டா. வாங்க தள்ளி நிற்போம் என்று அனைவரையும் 10 அடி நகர்த்தினான் மித்ரன். அவர்கள் 10 அடி நகர்ந்ததும் அந்த பானையும் 10 அடி நகர்ந்து மீண்டும் அவர்கள் தலைக்கு மேல் நின்றது. டே, என்னடா நம்ம கூடவே வருது? அந்த பானை அவர்கள் நெருங்கி வர நால்வரும் அந்த கூடத்தை சுற்றி ஓடத் துவங்கினர். என்னடா துரத்திட்டு வருது, ஓடுங்க ஓடுங்க என்றான் ருத்ரன். எங்கடா ஓடுறது? சுத்தி சுத்தி இந்த ஹாலுக்குள்ள 4 பேரும் ஓடிட்டே இருக்கோம். ஓடி ஓடி களைத்து ஒரு கட்டத்தில் நால்வரும் ஹாலின் நடுவில் வந்து அமர்ந்து விட்டனர். அந்த ஹாலின் நடுவில் அவர்களுக்கு முன்னால் இருந்த ஒரு டேபிளில் அந்த பானை இறங்கியது. என்னடா இதுவும் வந்து உட்கார்ந்துக்குச்சி என்றான் வீரா. அடச்ச, இது தெரிஞ்சா முன்னாலேயே இங்க வந்து உட்கார்ந்திருப்போமே என்றான் அஜய். பானையில் முன்பு போல் இப்போது தீ எரியவில்லை. என்னடா, பானைக்குள்ள இருந்த தீ காணாம போயிருச்சு. இருடா, உள்ள இருக்கும், கிட்டக்க போய் பாப்போம் என்றவாறு பானையை நோக்கி நகர்ந்தான் ருத்ரன். டேய், பார்த்து பார்த்து, திடீர்னு உள்ள இருந்து வந்து மூஞ்சில தீ பிடிச்சிட போகுது. டேய், வாயில நல்ல வார்த்தை வருதா பாரு என்று மித்ரனை திட்டிக் கொண்டே மெல்ல அந்த பானையின் அருகில் சென்றான் ருத்ரன். பானையை ருத்ரன் நெருங்கும் முன் அந்த பானை படீரென வெடித்தது. இதுக்கு தாண்டா நான் சொன்னேன் என்று அவன் மண்டையில் தட்டினான் மித்ரன். ஆத்தாடி, என்ன வெடிக்குது என்றவாறே ருத்ரன் பின்னோக்கி நகர மற்ற மூவரும் அவனை முறைத்து கொண்டிருந்தனர். சரி சரி, அது உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க போன, அது வெடிக்குன்னு யாரு கண்டா? ஹேய், இங்க பாருங்க, குட்டியா பானை ஒன்று இருக்கு என்றான் வீரா. அவன் காட்டிய இடத்தை பார்த்த அனைவரும் சற்று வியந்தனர். அந்த டேபிள் மேல் குட்டி பானை ஒன்று இருந்தது. அதை சுற்றி பெரிய பானை வெடித்து கிடந்தது. ஓ, பானைக்குள்ள பானையா?
இந்த பானைக்குள்ள என்ன இருக்கும் என்றவாறே மீண்டும் ருத்ர நகர அவனை பிடித்து உட்கார்ற கம்முனு என்று அடித்தான் வீரா. அந்த குட்டி பானை டேபிளின் மேல் இருந்தவாறே குலுங்கியது. ரைட்டு, இதுவும் வெடிக்க போகுது போல, எதுக்கும் எல்லாரும் தள்ளி உட்கார்ந்துக்கலாம் என்று மித்ரன் கூற அனைவரும் சற்று பின்னோக்கி நகர்ந்தனர். அந்த பானை சற்று வேகமாக குலுங்கி உள்ளே இருந்து வந்த ஏதோ ஒன்று ருத்ரன் மேல் விழுந்தது. ஆ, நான் இல்ல பயந்து போய் கத்தினான் ருத்ரன். டேய் எப்பா டேய், ஒன்றும் இல்லை, ஏதோ பேப்பர் வந்து விழுந்திருக்கடா, கத்தாம அமைதியா இரு. ச்சே, வெறும் பேப்பர் தானா? நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். அடத்தூ இழிக்காதுடா, அது என்ன பேப்பர்னு வா பாப்போம் என்று அந்த பேப்பரை எடுத்தான் வீரா. அந்த பேப்பரை திருப்பி திருப்பி பார்த்து கொண்டிருந்தான். ஏண்டா திருப்பி திருப்பி பார்த்தா என்னடா அர்த்தம்? அதுல என்ன போட்டிருக்குன்னு படிடா என்றான் மித்ரன். ஏண்டா ஏதாவது எழுதியிருந்தா தானடா படிக்கிறதுக்கு, வெறும் பேப்பரா இருக்குடா. அப்ப இது வெடிகுண்டு இல்ல, வெறுங்குண்டா, கொண்டா இங்க கிழிச்சு போடலாம் என்று அந்த பேப்பரை பிடுங்கினான் ருத்ரன். அட இருடா, இவ்வளோ நேரம் அது அந்த பானைக்குள்ள இருந்திருக்கு, ஏதாவது விஷயம் இருக்கும் என்றான் அஜய். ஆமாண்டா, ஒருவேளை இப்படி இருக்குமோ? எப்படி மித்ரா? நான் தெர்மோக்ரோமிஷம் அப்படின்னு ஒரு விஷயம் படிச்சிருக்கேன். அப்படின்னா கோரஸாக கேட்டனர் மூவரும். அப்படின்னா இப்போ ஒரு துணியோ இல்லை ஏதாவது மெட்டீரியல்ல கொஞ்சம் சூடு இருக்க இடத்துல காட்டினா அதில் எழுதியோ இல்லை வரைஞ்சோ இருக்கிறது வெளியே தெரியும். ஹே, இது நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ கிஃப்ட் கடைகளில் கூட மேஜிக் கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விற்கிறாங்கல்ல, அந்த கப்பில் கூட சுடு தண்ணி ஊற்றுனா அதில் ஃபோட்டோ கூட வருமே, அதுவா என்றான் வீரா. எக்ஸாக்ட்லி, அதே தான் வீரா, அதுதான் தெர்மோக்ரோமிஷம். ஏண்டா அப்ப பேப்பர் எரிஞ்சு போகாதா என்றான் ருத்ரன். இல்ல ருத்ரா, நாம நெருப்புல காட்ட மாட்டோம், அதோட அனல், அதாவது வெப்பம் அடிக்கிற அளவுக்கு தான் காட்டுவோம். செஞ்சு பார்க்கலாம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். சரி மித்ரா, பண்ணலாம் என்று அந்த பேப்பரை மித்ரனிடம் நீட்டினான் வீரா. மித்ரன் அந்த பேப்பரை குட்டி பானை உள்ளே இருந்த அடுப்புக்கறி அருகே காட்டினான். அவன் எதிர்பார்த்தது போலவே அந்த பேப்பரில் எழுத்துக்கள் தோன்ற தொடங்கின. டேய் மித்ரா, நீ சொன்னது மாதிரியே இதுல லெட்டர்ஸ் வருதுடா என்றவாறே ஆர்வமாக முன்னே வந்தான் ருத்ரன். அவர்கள் எதிர்பார்த்தது எழுத்துக்கள் கோர்வையாக எழுதப்பட்டு ஏதேனும் செய்தி இருக்கும் என்று. ஆனால் அந்த பேப்பரில் வந்ததோ வேறு. அந்த பேப்பரில் அங்கும் இங்குமாக பல எழுத்துக்கள் தோன்றின. ஆனால் அவை அருகருகே இல்லை. என்னடா இது, பரோட்டாவை பிச்சு போட்ட மாதிரி இருக்கு என்றான் ருத்ரன். டேய், எப்ப பாரு திங்கிறதுலே இருக்காதடா என்று அஜய் அவன் மண்டையில் கொட்டினான். டேய் அஜய், எனக்கு வேற பசிக்குதுடா. ஏன், உனக்குலாம் பசிக்கலையா? பசிக்குது தாண்டா, ஆனா இங்க சாப்பிட என்ன இருக்கும்? இங்க இருந்து வெளியே போனா தானே சாப்பிட முடியும். வெளியே போற வழிய இந்த பேப்பரை காட்டும்னு பார்த்தா இது அங்கேயும் இங்கேயும் ஏதோ லெட்டர்ஸை காட்டிட்டு இருக்கு, சலிப்புடன் சொன்னான் வீரா. திடீரென அந்த பேப்பரில் உள்ள எழுத்துக்கள் சுற்ற தொடங்கின. ஹேய், இங்க பாருங்க, இந்த லெட்டர்ஸ் எல்லாம் சுத்துது. ஆர்வமாய் அனைவரும் பார்க்க அதில் ஏதாவது எழுதவும் என்று வந்தது. ஏதோ நாங்க எழுதணுமா? யோ, நீ தானையா வெளியே போற ரூட்டை காட்டணும் என்று தலையில் அடித்து கொண்டான் வீரா. அதை இப்படி கொடு என்று மித்ரன் கையில் இருந்த பேப்பரை பிடுங்கி பசிக்குது என்று எழுதினான். அட விளக்கென, ஏண்டா என்று ருத்ரனை அஜய் அடிக்க போக அந்த பேப்பரில் மீண்டும் ஏதோ தோன்றியது. அதில் 6 கோடுகள் தோன்றின. முதல் கோட்டில் ஒரு கார் மரத்தில் மோதி தீப்பிடித்து எரிவது போன்ற படம் இருந்தது. அதன் அருகே டிக் இடப்பட்டிருந்தது. மற்ற 5 கோடுகளில் எதுவும் எழுதப்படவில்லை. என்னடா ஒண்ணுமே புரியல என்று மித்ரன் சொல்லி முடிக்கும் முன் அந்த பேப்பரோடு பானையும் காணாமல் போனது. இதுவும் போச்சா என்றவாறே நால்வரும் பின்னோக்கி நகர அங்கு ஒரு மேஜையும் 4 நாற்காலிகளும் இருந்தன. மேஜை மேல் பல பாத்திரங்கள் இருந்தன. இது எப்போ வந்துச்சு என்று யோசித்தவரை நால்வரும் அருகே செல்ல, ஆஹா, செம்மையா வாசனை வருதே, பக்கத்துல எவனோ பிரியாணி சாப்பிட்றான் போல என்றான் ருத்ரன். அந்த மேஜை மேல் உள்ள பாத்திரங்களை திறந்ததும் நால்வரும் ஆச்சரியத்தில் விழிவிரித்தனர். பல வகையான பதார்த்தங்கள் அங்கு இருந்தன. சீரக சம்பா சிக்கன் பிரியாணி, வீச்சு பரோட்டா, வஞ்சிர மீன் வறுவல், பள்ளிப்பாளையம் சிக்கன், மட்டன் கோழா, சப்பாத்தி, மீன் குழம்பு, சாப்பாடு, ரசம், தயிர், குலோப் ஜாமுன் என அங்கு வைக்கப்பட்டிருந்த உணவு வகைகளை கண்டதும் நால்வருக்கும் எச்சில் ஊற தொடங்கியது. அவர்கள் இருந்த பசியில் அனைத்தும் ஒரு பிடி பிடித்தனர். அடடா, என்ன டேஸ்ட்! சப்பு கொட்டிய வரை சாப்பிட்டனர். டேய், ஒருவேளை நீ பசிக்குதுன்னு எழுதுனால இது வந்திருக்குமோ என்றான் வீரா. இருக்கலாம்டா,
ஆனா அதுல என்ன வந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியல. ஆமா, இந்நேரம் என் பேபியை எவன் வச்சிருக்கான்னு தெரியலையே என்றான் அஜய். எனது பேபியா? டேய், உண்மையை சொல்றா, எனக்கு தெரியாம யாருடா அந்த பேபி என்று அஜயின் சட்டையை பிடித்தான் ருத்ரன். டே டே டேய், நீ நினைக்கிற மாதிரி இல்லடா, என் கார் தாண்டா என் பேபி. அடத்து நாயே, பேபியா பேபி என்று அஜியின் கையை பிடித்து முறுக்கினான். சண்டையிட்டு கொண்டே சாப்பிட்டு முடித்தனர். அவர்கள் சாப்பிட்டதும் அந்த மேஜை நாற்காலி காணாமல் போய் 4 பேர் படுத்து தூங்கும் அளவிற்கு பிரம்மாண்டமான கட்டில் ஒன்று தோன்றியது. என்னடா கட்டில் மெத்தையெல்லாம் வருது, இதெல்லாம் லைட்டா பயமா இருக்கேடா என்றான். நடக்கிறது நடக்கட்டும்டா, பார்த்துக்கலாம், இப்ப வா தூங்கலாம் என அஜய் கூறவும் 4 உறங்க சென்றனர். சாவுடா, நீ எல்லாம் உயிரோடு இருந்து என்ன பண்ண போற? ஒரு வாலிபனை போட்டு அடித்து கொண்டிருந்தார் ராஜபாண்டி. யோ, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாயா? நான் செத்தாலும் சாவேன்னு தவிர நீ சொல்லுற பத்திரத்துல கையெழுத்து போட மாட்டேயா? ஓ, போட மாட்டியா? கையெழுத்து போட மாட்ட? அப்ப கையெழுத்து போடாத கை உனக்கு எதுக்கு? டே ரவி, அவன் வலது கைய வெட்டி எடுத்துரு என்று அங்கிருந்த அடியால் ரவியிடம் கூறிவிட்டு சென்று விட்டார் ராஜபாண்டி. அவர் வெளியேறும்போது அந்த வாலிபனின் அலறல் சத்தம் கேட்டது. அவன் வலது கை துண்டிக்கப்பட்டது. ஏற்கனவே ராஜபாண்டி அடித்த அடியில் பாதி உயிர் போயிருந்த நிலையில் கை வெட்டப்பட்டதும் மேலும் அவனை பலவீனப்படுத்தியது. வெளியே வந்த ரவி, ஐயா, அவன் வலது கைய வெட்டியாச்சையா என்றான். சரி, அப்படியே அவன் கைரேகைய நம்ம பத்திரத்துல உருட்டிரு என்று சொல்லிவிட்டு மீண்டும் அந்த வாலிபனிடம் வந்தார் ராஜபாண்டி. என்ன தம்பி, நான் சொன்னப்பவே கேட்டிருக்கலாம். இப்ப பாரு, கை போச்சு, கொஞ்ச நேரத்துல உயிரும் போயிடும். இன்னும் எத்தனை கொலை தான் நான் பண்ணணுமோ? யோ, நீ பாவத்துக்கு மேல பாவம் சேர்த்துக்கிட்டு இருக்க. உனக்கு சீக்கிரம் அழிவு காலம் வரியா? சீக்கிரமே வரும். உன் பாவம் உன்னோட நிற்காது, உன் புள்ளைக்கும் தொடரும்யா, பார்த்துக்கிட்டே இரு என்று கூறியவாறே உயிரை விட்டான் அந்த வாலிபன். அப்பா அப்பா என்றவாறே தலை தெறிக்க ஓடி வந்தான் ராஜபாண்டியன் மகன் முத்துப்பாண்டி. ஏலே முத்து, என்னலே ஆச்சு? ஏன் இப்படி ஓடி வர? அப்பா, என்னோட ஃப்ரெண்டு இருந்தானப்பா விக்ரம், அவனை காணோம்பா. எது காணோமா? ஏலே, காணாம போக அவன் என்ன சின்ன பிள்ளையா? எங்க போயிட போறான்? வந்துடுவான். அப்பா, இல்லப்பா, அவன்தான் பொருளை வாங்கிட்டு வரேன்னு போனான். இப்போ எங்கன்னு தெரியல. பொருள் வாங்கிட்டு வரேன்னு போனானா? அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணாலும் எடுக்கலப்பா. என்னது, பொருள் வரலையா? அஜயின் முகத்தில் சுளீர் என்று வெயில் அடித்து கொண்டிருந்தது. டே ருத்ரா, ஜன்னலை சாத்துடா. நீ போய் சாத்துடா என்று பெட்ஷீட்டை போத்தி கொண்டான் ருத்ரன். அடே, சத்தம் போடாதீங்கடா என்று திரும்பி படுத்தான் மித்ரன். எனக்கு டீ பிடிக்காது, ஒரு கப் ஃபில்டர் காபி ப்ளீஸ். தூக்கத்தில் உளறி கொண்டிருந்தான் வீரா. சில வினாடிகளில் அவர்கள் படுத்து உறங்கிக் கொண்டிருந்த கட்டில் காணாமல் போய் 4 தண்ணீரில் விழுந்தனர். டேய் டேய், யாரா அவன் தூங்கிட்டு இருக்கிறவன் மேல தண்ணியை ஊத்துறது என்று கத்தினான் வீரா. ஐயோ, கடல்ல விழுந்துட்டேன், காப்பாத்துங்க என்று ஒரு பக்கம் ருத்ரன் கத்தினான். ஆமா, நம்ம படுத்துட்டு இருந்த கட்டில் எங்க? அதானே, எங்கடா காணோம்? இந்த மர்ம ஆசாமிய நல்லவன்னு நம்பி அவன் கொடுத்த கட்டில்ல படுத்த பாவத்துக்கு தண்ணியில பிடிச்சி தள்ளிட்டானே, பாவி பையன். பரவாயில்ல, ஏதோ நல்ல சோறு போட்டான்டா. இப்ப பிரேக்ஃபாஸ்ட் தருவானா? மூவரும் தண்ணீரை விட்டு வெளியே வந்தனர். ஏண்டா, ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு போயிருச்சே, இப்போ என்னடா செய்யறது? கொஞ்சம் நேரங்காலமா எந்திரிச்சிருக்கணுமோ? ரொம்ப நேரமா தூங்கிட்டதுனால நம்மளை தண்ணியில் தூக்கி போட்டுட்டான் போல என்றான் மித்ரன். அப்படியும் இருக்கலாம், ஆனா இப்போ மாத்திக்க கூட நம்ம கிட்ட வேற ட்ரெஸ் இல்லையே என்று ருத்ரன் பேசி கொண்டிருக்கும் போதே 4 நடுக்கூடத்திற்கு இழுக்கப்பட்டனர். வந்துட்டாயா வந்துட்டான் என்றவாறே 4 கூடத்தில் நடுவில் நின்றனர். அங்கு அவர்களுக்கான மாற்று ஆடைகள் இருந்தன. அப்பாடா, ட்ரெஸ் வந்துருச்சு. நான் கூட ஈரத்துணியில சுத்த விட்டுருவானோன்னு நினைச்சேன். இன்னும் 10 நிமிஷத்துல 4 பேரும் தயாராகி இங்க வந்து நிக்கணும். என்னடா வாய்ஸ் மட்டும் வருது, ஆளை காணோம்? சீக்கிரம், டே வாயை கொடுக்காம வாடா ருத்ரா என அவனை அழைத்து சென்றான் வீரா. 4 தயாராகி வந்து கூடத்தில் நின்றனர். அங்கு ஒரு சிறிய பெட்டி அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது. என்னடா இது பாட்டுக்கு தொங்கிக்கிட்டு இருக்கு, எதுக்கும் கிட்டக்க போய் பார்ப்போம் என்று அந்த பெட்டியை நோக்கி நடந்தான் அஜய். டே டே, கையை காலை வச்சுட்டு சும்மா இருன்னு என்னைய சொல்லிட்டு இப்ப நீ போய் பார்க்க போற? அட இரு ருத்ரா, என்ன இருக்குன்னு பார்க்கலாம், நமக்கு ஏதாவது க்ளூ இருக்கலாம்ல, நீ அதை திறந்து பார் அஜய் என்றான் வீரா. அஜய் அந்த அலங்கரிக்கப்பட்ட பெட்டியை திறந்தான். உள்ளே ஒரு பாக்கெட் சைஸ் டைரி இருந்தது.
அதோடு ஒரு கார் சாவியும் இருந்தது. என்னடா, சம்பந்தமே இல்லாம டைரியும் கார் சாவியும் இருக்கு. எது, கார் சாவியா? இங்க கொடு பாப்போம் என்று சாவியை வாங்கினான் வீரா. அந்த சாவியை பார்த்ததும் துள்ளி குதித்தான் வீரா. ஹே, டேய் வீரா, இப்ப ஏன் குதிச்சிட்டு இருக்க? ருத்ரா, இது என்னோட கார் சாவிடா. சூப்பரு. அப்பனா நம்ம வெளியே போற ரூட் இந்த டைரியில இருக்கும் போல என்று அந்த டைரியை பிரித்தான் ருத்ரன். அவன் அந்த டைரியின் முதல் பக்கத்தை திறந்ததும் அதில் சிவப்பு மையில் ஏதோ வரையப்பட்டிருந்தது. ஏதாச்சும் அதுல எழுதி இருக்குதா ருத்ரா என்று மித்ரன் கேட்க, இந்தடா, நீயே பாரு என்று அந்த டைரியை மித்ரன் கையில் கொடுத்தான் ருத்ரன். மித்ரன் டைரியை வாங்கி ஒவ்வொரு பக்கமாக திருப்பி பார்த்தான். டேய், இந்த டைரி ஃபுல்லா ஏதோ வரைஞ்சு வச்சிருக்கு. ஆனா அது என்னன்னு புரியல. இதுல இருக்கிறது இப்போ உங்களுக்கு புரியாது, ஆனா நேரம் வரும்போது கண்டிப்பா புரியும். இப்ப இந்த சாவிய எடுத்துட்டு கிளம்புங்க. ஏன்பா தம்பி, அப்பப்ப வர நீ எங்களுக்கு நல்லது பண்றியா கெட்டது பண்றியான்னு கூட தெரியல. ஆமா, நீ யாரு என்றான் அஜய். இப்ப அது உங்களுக்கு தேவையில்லை. ஓஹோ, அப்படி சொல்றியா? உன் பேரு என்னன்னு சொல்லலாம்ல, அது கூட சொல்ல மாட்டியா? சரி சொல்றேன். என் பேரு வினய். நீங்க இந்த வழியில போங்க. வினய் கை காட்டிய பக்கம் பளிச்சென வெளிச்சம் தோன்றி அதில் படிக்கட்டுகள் தோன்றின. ஒரு முக்கியமான விஷயம், நீங்க உங்களுக்கு என்ன கட்டளை வருதோ அதுபடிதான் செயல்படணும். அப்படி இல்லாம தேவையில்லாத வேற ஏதாச்சும் செஞ்சா விளைவுகள் படு பயங்கரமாக இருக்கும். ஏது அப்படின்னா, இப்ப நாங்க எங்க வீட்டுக்கு போகலையா, வேற எங்கேயோ போறோமா? நீ தப்பிக்க வழி சொல்றேன்னு நினைச்சேனே என்றான் வீரா. உங்களால ஆக வேண்டிய காரியம் இருக்கு. அது முடிகிற வர நீங்க தப்பிச்சு போக முடியாது. இப்ப கிளம்புங்க. டேய் வாங்கடா போகலாம். என்ன காத்திருக்கோ என்றவாறு படியில் இறங்கினர் நால்வரும். வெளியே வீராவின் கார் நின்றிருந்தது. டேய், என்னோட கார்டா என வேகமாக நடந்தான் வீரா. ஓ பேபி வந்துருச்சு. என் பேபி என்னாச்சுனே தெரியலையே என்றவாறு நடந்தான் அஜய். நால்வரும் காரில் ஏறியதும் கார் தானாக ஓடத் தொடங்கியது. முத்துப்பாண்டியின் போன் விடாது அடித்து கொண்டிருக்க அவன் ராஜபாண்டியிடம் அடி வாங்கி கொண்டிருந்தான். ஏண்டா, தடிமாடு மாதிரி வளர்ந்துருக்க, ஒரு வேலை உருப்படியா செய்ய மாட்டியா? உன்னைய நம்பி வேலையை கொடுத்தல, என்ன சொல்லணும்டா. அப்பா இல்லப்பா, அவன் அந்த வழியை தான் ஒரு வேலையா போறேன், நானே பொருள் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொன்னாப்பா. ஏற்கனவே என்னோட ஒரு முறை வந்திருக்கான்ப்பா. அவன் என்கிட்ட பொருள் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன், இன்னும் 1/2 மணி நேரத்துல வந்துடுவேன்னு சொன்னான். ஆனா இப்ப எங்க போனானே தெரியலப்பா. இங்க பாரு முத்து, இதையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காத. நாளைக்கு பொருளை கை மாத்தி விடணும். அவனை பத்தி எனக்கு கவலை இல்லை, எனக்கு பொருள் வரணும். உன் நண்பனுக்கிட்ட அவன் எங்கன்னு கேட்டுப்பாரு. தன் நண்பர்களின் மணிகண்டன் மற்றும் சேகருக்கு ஃபோன் செய்தான் முத்துப்பாண்டி. மணிகண்டன் ஃபோனை எடுக்காது போகவே சேகருக்கு அழைத்தான். டே சேகர், இந்த விக்ரம் காணாம போயிட்டான்டா. பொருள் வாங்க போனா, ஆனா இன்னும் வரலடா. பொருள் வரலன்னு எங்க அப்பா என்னைய போட்டு அடிக்கிறாரு. அவன் எங்கன்னு ஏதோ விஷயம் ஏதோ தெரியுமா உனக்கு? ஐயோ, என்னடா சொல்ற? நான் மணி வீட்டில் இருந்தப்ப விக்ரம் மணிக்கு கூப்பிட்டான். அப்படியா? என்ன சொன்னான்? அவன் கார் வர்ற வழியிலே ரிப்பேர் ஆகி நின்றுச்சான். அதனால பொருள் எல்லாம் அங்க நின்றுட்டு இருந்த ஒரு சிகப்பு வண்டியில மாத்திட்டு அந்த வண்டியை திருடிட்டு வரதா சொன்னான். இன்னுமா வரல? டேய் வரலடா அவன். அவன் வண்டி எங்க இருக்குன்னு சொல்லு. இல்ல இல்ல, நீ மணியை கூட்டிட்டு எங்க குடோனுக்கு வாடா, நாம போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம். சரிடா, நாங்க வரோம். சேகரும் மணியும் முத்துப்பாண்டியை பார்க்க அவன் குடோனுக்கு வந்தனர். அவர்கள் குடோனில் இருந்து கிடந்த வாலிபனை ராஜபாண்டியன் அடியாட்கள் அப்புறப்படுத்தும் போது சேகர் பார்த்து விட்டான். டே முத்து, இவன் அந்த அம்மாவோட பிள்ளையா? எந்த அம்மாவை கேட்குற சேகர்? டே மணி, அதுதான் கொஞ்சம் வருஷம் முன்னாடி ஒரு அம்மாவை கொண்டுட்டு ஒரு வீட்டில் தங்கி இருந்தோம்ல. அட ஆமாடா, இவன் மூஞ்ச பார்த்ததும் யாரோட சாயல்ல தெரியுதுன்னு யோசிச்சேன். சரி சரி, இப்ப முத்து பிரச்சனைக்கு வருவோம். அவன் ரிப்பேர் ஆன வண்டி எங்கடா இருக்கு என்றான் முத்துப்பாண்டி. ஏதோ காட்டு வழியில வந்தப்போ ரிப்பேர் ஆச்சுன்னு சொன்னான். இந்த பக்கத்துல ஒரு காடு இருக்கு, அங்க வேணா போய் பார்க்கலாம் வாடா என்று மணி முன்னே சென்றான். அந்த பங்களா இருந்த காட்டுக்குள் முத்து, மணி, சேகர் மூவரும் சேகரின் பைக்கில் சென்றனர். ஒரு இடத்தில் விக்ரமின் கார் நின்று கொண்டிருந்தது. டே சேகரு, வண்டி நிறுத்து, அவன் காரு இங்கேதான் நிக்குது என்றான் முத்துப்பாண்டி. விக்ரமின் கார் லாக் செய்யப்படாமல் இருந்ததால் அவன் காரை திறந்து பார்க்க அவர்களுக்கு வேண்டிய பொருள் காரில் இருந்தது. அப்பாடா, தப்பிச்சேண்டா, நல்ல வேலை பொருள் இருக்கு என்று முத்துப்பாண்டி கூற
ஆனா அவன் வேற வண்டியில பொருளை மாத்திட்டு தான் சொன்னானே. டேய், அவன் ஏதோ உளறியிருப்பான். நாம இதை கொண்டு போய் எங்க அப்பா கிட்ட கொடுக்கணும். வா போலாம் என்றவன் சற்று யோசித்துவிட்டு, டேய் இரு, இத பைக்ல கொண்டு போக முடியாது. நான் எங்க அப்பாவை கார்ல வர சொல்றேன். ராஜபாண்டியன் போனுக்கு அழைத்தான் முத்துப்பாண்டி. சொல்லு முத்து, பொருள் கிடைச்சுதா? ஹலோ அப்பா, பொருள் கிடைச்சிருச்சு. நீங்க நம்ம குடோனுக்கு கிழக்க இருக்கிற காட்டுக்கு வாங்க. இத நம்ம வண்டியில கொண்டு போயிருங்க என்று அவர்கள் இருந்த இடத்துக்கு வழி சொன்னான் பாண்டி. சிறிது நேரத்திற்குள் ராஜபாண்டி அங்கு வர விக்ரமின் காரில் இருந்து 2 மூட்டைகளை இறக்கி ராஜபாண்டியன் காரில் வைத்தனர். ஏலே முத்து, பொருளை நானே போய் சேர்க்க வேண்டிய இடத்துல கொடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க வீடு போய் சேருங்க என்று சொல்லிவிட்டு கிளம்பினார் ராஜபாண்டி. டேய் மணி, நம்ம இவ வண்டியை ரிப்பேர் பண்ண ஆளை கூட்டிட்டு வந்து வண்டியை எங்கிருந்து எடுத்துட்டு போலாம் என்றான் சேகர். அவன் எங்கே போனான்னு வேற தெரியல. இந்த இடமே ஒரு மாதிரியா இருக்கு என்றான் முத்துப்பாண்டி. ஆமாடா, அவன் எனக்கு கடைசியா லைவ் லொகேஷன் அனுப்பினான். இங்க சிக்னல் இல்லாம அதை கண்டுபிடிக்க முடியல என்றான் மணி. அப்ப இந்த காட்டை விட்டு வெளியே போலாம், சிக்னல் கிடைக்கும் என்று முத்துப்பாண்டி கூற மூவரும் விக்ரமின் காரை லாக் செய்து சாவியை எடுத்துக்கொண்டு பைக்கை நிறுத்தியிருந்த இடத்துக்கு வந்தனர். ஐயோ டேய், பைக்கு பஞ்சர் ஆயிடுச்சுடா என்று கத்தினான் சேகர். இங்கே டேய் வீரா, இது உண்மையாவே உன்னோட கார் தானடா என்ற ருத்ரனை முறைத்தவாறே, டேய் சத்தியமா என் கார் தான்டா, பின்னால பாரு ஏவின்னு எழுதியிருக்கோம். சரி, இப்ப காரை நீ ஓட்டுறியா இல்ல அதுவா ஓடுதா வீரா என்றான் மித்ரன். மித்ரா, காரை எடுத்த உடனே அதுவா ஓடுச்சு. இப்ப என் கண்ட்ரோல்ல இருக்கு. எப்ப அவன் கண்ட்ரோலுக்கு மாறும்னு தெரியல. டே டே, வண்டி நிப்பாட்டு, இங்க பாருங்க, அவன் கொடுத்த டைரியில ஏதோ வருது என்று அஜய் கத்த நால்வரும் அந்த டைரியை நோக்கி கவனத்தை செலுத்தினர். என்னடா இது, எந்த பக்கம் திரும்பினாலும் புள்ளி புள்ளியா இருக்கு, ஒண்ணுமே புரியல. ஏண்டா அஜய், உனக்கு ஏதாவது புரியுதா? அவ்வளவு அறிவு இருந்தா உன் கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருப்பனா? அந்த டைரி எங்க கொடு என்று பிடுங்கி பார்த்த வீரா, ஒருவேளை டாஸ்க் என்னன்னு நம்ம தான் டீகோட் பண்ணணும் போலடா. பேசாம கார் போனா போகுதுன்னு இறங்கி ஓடி தப்பிச்சிடலாமா என்றான் ருத்ரன். எங்க உன் சைடு டோரை ஓபன் பண்ண பார்க்கலாம் என்ற மித்ரனை முறைத்துவிட்டு தன் பக்கம் இருந்த டோரை ருத்ரன் திறக்க முற்பட அது திறக்கவில்லை. ஏண்டா வீரா, காரை நல்ல கண்டிஷன்ல வச்சுக்க மாட்டியாடா? பாரு, டோர்ல ஏதோ பிரச்சனை. என் கார்லாம் நல்லா தான் இருக்கு. இப்ப நம்ம அவனோட கண்ட்ரோல்ல இருக்கோம். அவன் நினைக்காம நம்ம தப்பிக்க முடியாது. இப்போதைக்கு பொறுமையா இருக்கிறது தான் நல்லது என்றான் வீரா. டேய், இந்த புள்ளி எல்லாம் இப்ப கிட்ட கிட்ட இருக்கு பாருங்க. அப்ப இந்த புள்ளி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணலாம். இவன் என்னடா இப்படி டாஸ்க் கொடுக்குறான் என்றவாறு புள்ளிகளை இணைக்க தொடங்கினான் அஜய். அதன சிறுவர் மலர்கள்ல வர்ற மாதிரி புள்ளிகளை இணைத்து ஒளிந்திருக்கும் படத்தை கண்டுபிடியுங்கள்னு சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. என்னடா புள்ளிய ஜாயின் பண்ண சொன்னா முறுக்கு புழிஞ்சு வச்சிருக்க என்று அஜய் மண்டையில் கொட்டினான் மித்ரன். புள்ளிகள் அனைத்தையும் ஒரே வட்டமாக இணைத்து வைத்திருந்தான் அஜய். அவன் இணைத்த கோடுகள் மறைய துவங்கின. என்னடா, நான் போட்ட கோடு காணாம போகுது. நீ தப்பா வரைஞ்சு வச்சிருக்க, அதான் அது மறைஞ்சு போச்சு. இங்க கொண்டா என்று பிடுங்கி ருத்ரன் ஒரு செவ்வகம் வரைந்தான். அதுவும் மறைந்து விட்டது. இம்முறை மித்ரன் வரைய தானாகவே அவன் கைகள் அந்த டைரியில் கிறுக்கியது. வரைந்து முடித்த பின் அந்த டைரியை பார்க்க அதில் ஒரு பைக்கும் 3 நபர்களும் இருந்தனர். நம்ம வரைஞ்ச லட்சணத்தை பார்த்துட்டு அவனே வரைஞ்சு கொடுத்துட்டான் போல. இப்ப இந்த 3 பேரையும் கூட்டிட்டு வரணும், அதானே நம்ம டாஸ்க்கு என்றான் ருத்ரன். அப்படித்தான் போல. டே வீரா, வண்டி ஏறுடா, இவனுங்களை எங்க போய் தேடுறதோ என்று அஜய் சலித்து கொண்டான். ஏண்டா சேகரு, வர்றப்ப வண்டி நல்லா தானே இருந்துச்சு? நல்லதான் இருந்துச்சு. இங்க காட்டுக்குள்ள முள்ளு எதுவும் குத்திருச்சோ என்னவோ. பஞ்சர் கடைக்கு கூட இந்த காட்டுல இருந்து வெளியே போகணுமே. இப்ப என்னடா பண்றது? அங்க பாரு, ஒரு கார் வருது, அவங்க கிட்ட லிஃப்ட் கேட்டு போகலாம் என்றார் மணி. டேய், அங்க பாருங்க, நம்ம தேடி வந்த 3 பேரும் ஒரு வண்டியும் அங்க நமக்காக வெயிட்டிங் போல என்றான் அஜய். டேய், நம்ம அவனுக்கிட்ட எந்த உண்மையும் உளராம நைஸா கடத்திட்டு போயிடணும்டா என்றான் மித்ரன். ஸ்டாப் ஸ்டாப், ஹலோ பிரதர், சாரி, இது எங்கள் ஃப்ரெண்டோட காரு. இங்கே ரிப்பேர் ஆகி நின்றுச்சு. என்னன்னு பார்க்க வந்தோம். வந்த இடத்துல நாங்கள் வந்த வண்டியும் பஞ்சர் ஆகிடுச்சு. கொஞ்சம் எங்களை வெளியே கொண்டு போய் விட முடியுமா என்றான் சேகர்.
ஆ வாங்க பிரதர். நாங்களும் இவன் வண்டிய எங்க பார்க் பண்ணோன்னு தெரியாம சுத்திட்டு இருக்கோம். ஏறுங்க என்றான் ருத்ரன். 7 பேர் போறது கொஞ்சம் கஷ்டம்தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்றான் வீரா. மித்ரன் வண்டியை ஓட்ட முன்னால் இருந்த இருக்கையில் வீராவும் அவன் மடியில் அஜயும் அமர்ந்திருந்தனர். பின்னால் ருத்ரன் அருகில் மணியும் சேகரும் முத்துவும் அமர்ந்திருந்தனர். சற்று நேரம் காட்டிலிருந்து வெளியேறும் வழியில் பயணித்த கார் திடீரென திரும்பி பங்களாவை நோக்கி சென்றது. புதியதாக ஏறிய மூவரும் அலற, இதை ஏற்கனவே எதிர்பார்த்த நால்வரும் அவர்களோடு சேர்ந்து அலறினர். டேய், அவனுங்க கத்துறானுங்க சரி, நம்ம ஏண்டா கத்தணும் என்று வீராவின் காதில் கேட்டான் அஜய். நம்ம கத்துறேனா இவனுங்களுக்கு டவுட் வந்துரும்ல, அதனால தான் சொல்றேன், நல்லா கத்து. ப்ரோ, என்ன ப்ரோ, எங்க போறீங்க என்றான் மணி. ப்ரோ, கார் என்னோட கண்ட்ரோலே இல்ல, அது பாட்டுக்கு போகுது என்று மித்ரனும் அவன் பங்கிற்கு நடிப்பை போட்டான். டேய், பிரேக் அழுத்து என்று பின்னிருந்து ருத்ரன் கத்த, டேய் நான் பிரேக்ல தான் காலை வச்சிருக்கேன், வண்டி நிக்க மாட்டேன்னுதுடா என்றான் மித்ரன். டேய் சேகரு, கார் கதவை திறந்து கீழே குதிடா என்றான் முத்துப்பாண்டி. சேகர் கதவை திறக்க முற்பட கதவு திறந்த பாடில்லை. அதற்குள் கார் பங்களாவை அடைந்து சட்டென நின்றது. அப்பாடா, இறங்குடா இறங்கு என்று மணி, சேகர், முத்து மூவரும் இறங்கி அந்த பங்களாவை பார்த்ததும் பேயறந்தது போல நின்றனர். இந்த பங்களா அந்த அம்மாவோடு தானே என்று நினைத்த மணி சேகரை பார்க்க அவனும் மணியை பார்த்து கொண்டிருந்தான். சுதாரிக்கு முன் மூவரும் அந்த பங்களாவின் உள்ளே இழுக்கப்பட்டனர். 4 பேரும் உள்ள வாங்க என்று வினையின் குரல் ஒலிக்க நண்பர்கள் 4வரும் உள்ளே சென்றனர். பங்களா உள்ளே முத்துப்பாண்டி ஒரு தூணிலும் சேகர் ஒரு தூணிலும் மணிகண்டன் ஒரு தூணிலும் கட்டப்பட்டிருந்தனர். அவர்கள் கட்டப்பட்டிருப்பதை பார்த்த 4வருக்கும் இதயம் படபடவென அடித்து கொண்டது. டேய், யாரா நீங்க, எங்களை எதுக்குடா கடத்துறீங்க என்று மணி இவர்களை பார்த்து கத்தினான். டேய், நான் யார் தெரியுமா, எங்க அப்பா யாருன்னு தெரியுமா, இப்படி என்னை கடத்தி வச்சிருக்கிறது தெரிஞ்சா எங்க அப்பா உங்களை வெட்டி போட்டுருவார்டா என்றான் முத்துப்பாண்டி. கடத்த வந்தவங்கிட்டேயே லிப்ட் கேட்டு வந்திருக்கோம் பாரு என்று நினைத்து நொந்து கொண்டான் சேகர். ஹலோ ஹலோ, நிறுத்துங்க, இங்க நீங்க மட்டும் இல்லை, நாங்களும் மாட்டிக்கிட்டு தான் இருக்கோம். அவன் உங்களை கூட்டிட்டு வர சொன்னா நாங்க கூப்பிட்டு வந்தோம், எங்க வேலை முடிஞ்சிருச்சு என்றான் ருத்ரன். யார் அவங்க கிட்ட எங்களை கடத்த சொன்னவன் என்று கத்தினான் முத்துப்பாண்டி. நான் தான் தம்பி, என்ன ஞாபகம் இருக்கா என்றவாறு மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்தான் வினய். இதுவரை அவன் குரலை மட்டுமே கேட்டு வந்த 4வரும் அவனை கண்டு சற்று அஞ்சி ஒருவரை ஒருவர் பிடித்து கொண்டு நின்றனர். ஞாபகம் இருக்கா என்றவாறு மணியின் கழுத்தை நெரித்தான் வினய். யூ யூ, என்ன பண்ற, நீ கொலை பண்ணிட்டு எங்களை மாட்டிவிட பாக்குறியா என்று வினயிடம் கத்தினான் அஜய். அப்புறம் உங்க நண்பன் விக்ரம காணோம்னு நீங்க 3 பேரும் தேடிட்டு இருக்கீங்களே, நான் காட்டுறேன். அவர்கள் முன் ஒரு வெள்ளை திரை தோன்றியது. அந்த திரையில் ரிப்பேர் ஆகி நின்ற தன் காரை விட்டு வெளியே வந்த விக்ரம் சிறிது தூரம் நடந்து வந்தான். அங்கு அஜயின் கார் நின்று கொண்டிருந்தது. ஏய் ஏய், இது என்னோட கார் என்று அந்த திரையில் தெரிந்த தன் காரை பார்த்து கத்தினான் அஜய். ஷ், அமைதியா, நடந்தது மட்டும் கவனிங்க. அஜயின் கார் அருகே வந்த விக்ரம் காரை சுற்றி சுற்றி பார்த்தான். பின் லாகான காரின் கதவை உடைத்து அவன் காரில் இருந்த 2 மூட்டைகளை எடுத்து அஜயின் காரில் வைத்தான். ஏதோ சத்தம் கேட்டு அங்கு வந்த அஜயை அடித்துவிட்டு அஜயின் காரை எடுத்துக்கொண்டு விக்ரம் செல்வது திரையில் தெரிந்தது. விக்ரமின் போனுக்கு முத்துப்பாண்டி மற்றும் மணி கால் செய்து பேசியதும் திரையில் தெரிந்தது. சற்று நேரத்தில் காரை ஓட்டிக்கொண்டிருந்த விக்ரம் காரின் ஸ்டேரிங்கில் முட்டிக்கொண்டான். அடுத்த நொடி டிரைவர் சீட்டில் வினய் இருந்தான். வாயில் ரத்தம் ஒழுக கைகள் கட்டப்பட்டு அருகில் விக்ரம் அமர்ந்திருந்தான். அவன் வினயிடம் தன்னை விட்டுவிடும்படி கெஞ்சியது முதல் அவன் தீயில் கருகி இருந்தது வரை திரையில் தெரிந்தது. அதை பார்த்த மணி, முத்து, சேகர் மூவரும் பயத்தில் வினயிடம் தங்களை விட்டுவிடும்படி கெஞ்சினர். ருத்ரன், அஜய், வீரா மூவரும் பேயறிந்தது போல நிற்க கண்கள் சிவக்க நின்றிருந்தான் மித்ரன். மித்ரன் அருகில் வந்த வினய், இப்போ உனக்கு சந்தோஷம்தானே மித்ரன் என்று கேட்டான். என்று தலையசைத்தான் மித்ரன். டே மித்ரா, என்னடா ஆச்சு என்று அவன் அருகில் சென்று வீரா கேட்க, அவன் என் தங்கச்சியை கொன்னவன்டா. என்னடா சொல்ற, நீ உனக்கு சொந்தக்காரங்க யாருமே இல்லையேன்னு சொன்னியடா என்று அதிர்ந்தான் அஜய். நான் இங்கே வேலைக்கு வர்றப்போ எனக்கு யாரும் இல்லை, ஆனால் என்னோட ஊரில் எனக்கு ஒரு உறவு இருந்துச்சு. அம்மா, அப்பா, தங்கச்சின்னு சின்ன அழகான குடும்பம் எங்களோடது. இந்த புறம்போக்கு ஒரு முறை என்எஸ்எஸ் கேம்புக்கு எங்கள் ஊருக்கு வந்திருந்தான். வந்த இடத்துல என் தங்கச்சி பின்னாடி சுற்றி தொல்லை பண்ணினான்.
என் தங்கச்சி இதை என்கிட்ட சொன்னப்போ நான் போய் அவனோட சண்டை போட்டு வந்தேன். நான் இங்கே இன்டர்வியூக்கு வந்த நேரம் இந்த பொறிக்கு மறுபடியும் என் தங்கச்சி கிட்ட வம்பு பண்ணி அவன் முகத்தில் ஆசிட் ஊதிட்டான். எவ்வளவோ போராடியும் என் தங்கச்சியை காப்பாற்ற முடியல. இதை நினச்சி எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. அவரை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகிற வழியில் ஆம்புலன்ஸ் ஆக்சிடெண்ட் ஆகி அப்பாவும் அம்மாவும் இறந்துட்டாங்க. நான் இப்போ அனாதையாக நிற்க இந்த நாய் தான் காரணம். நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் இவனை தேடினேன். ஆனால் வேறு ஏதோ ஊருக்கு போயிட்டான்னு தெரிஞ்சுது. என்னைக்காவது இவன் கையில் கிடைப்பான்னு அப்போ பார்த்துக்கலான்னு இருந்தேன். இப்போ இவன் கருகி செத்து போனதை பார்க்க நிம்மதியாக இருக்கு. தப்பு செஞ்ச எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் மித்ரன் என்று மித்ரனின் தோலை தட்டி கொடுத்தவரை கட்டப்பட்டிருந்த மூவரையும் பார்த்து சொன்னான் வினய். அப்புறம் அஜய், அவன் கூட எரிஞ்ச கார் உங்களோடது போல உருமாறி இருக்கிற அவனோட கார் அவனோடதுன்னு நினச்சி நீங்கள் அங்கே பார்த்தது தான் உங்களோட கார் என்றான் வினய். அப்பாடா, என்னோட பேபி நல்லா தான் இருக்கா. என்ன பாண்டி, முத்துப்பாண்டி, இந்நேரம் உங்கள் அப்பன் அந்த மூட்டையை கொண்டு போயிருப்பான்ல என்று பாண்டியை பார்த்து சிரித்தான் வினய். நீ யாரு, உங்க அப்பன் யாருன்னு தெரியுமான்னு கேட்டல்ல. உங்க அப்பன் கதி என்ன ஆகுதுன்னு கொஞ்சம் பாரு கண்ணா என்றவன் திரையை நோக்கி கைகளை நீட்ட திரையில் ராஜபாண்டி காரில் சென்று கொண்டிருந்தார். ராஜபாண்டியின் கார் பெரிய கேட்டின் முன் நின்றது. ராஜபாண்டி காரை பார்த்த செக்யூரிட்டி கேட்டை திறந்து விட்டார். டிபி டிம்பர்ஸ் என்னும் மரக்கிடங்கினுள் கார் நுழைந்தது. வாங்க ராஜபாண்டி, இன்னும் பொருள் வரலன்னு உங்களுக்கு கால் பண்ணலான்னு ஃபோன் எடுத்தேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க என்றார் தண்டபாணி, அந்த டிம்பர் முதலாளி. அது ஒன்றும் இல்லை, வர்ற வழியில் தம்பி வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு. அதான் நானே நேரடியாக போய் வாங்கிட்டு வந்தேன். டேய் பரட்ட, ஐயா காரில் இருந்த சரக்கை இறக்கி உள்ளே கொண்டு போய் வை. சரிங்க முதலாளி என்று ஒருவன் அந்த மூட்டைகளை சுமந்து கொண்டு உள்ளே சென்றான். அப்புறம் உங்கள் கட்ட பஞ்சாயத்து வேலையெல்லாம் எப்படி போகுது பாண்டி? அதுக்கு என்ன, நேற்று தான் ஒருத்தனை போட்டுட்டு அவன் இடத்த பிடுங்கி தம்பி பேருக்கு மாற்றி விட்டோம். சரி சரி, நீங்கள்லாம் இருக்கிறதுனால தான் என் தொழில் பிரச்சனை இல்லாமல் ஓடுது. பரட்டை உள்ளே சென்ற அரை மணி நேரத்தில் உள்ளிருந்து ஒருவன் வந்து தண்டபாண்டியின் காதில் ஏதோ சொன்னான். அதுவரை ராஜபாண்டியிடம் சிரித்து பேசிய தண்டபாண்டியின் முகம் சினத்தில் இறுகியது. என்ன ராஜபாண்டி இது? எனக்கு எவ்வளவோ கையாளுக கிடைச்சும் நீங்க நம்ம ஊருக்காரன்னு நம்பி தானே உங்ககிட்ட வேலையை கொடுத்தேன். நீங்க இப்படி ஏமாத்திட்டீங்களே. உங்க வேலையை என்கிட்டே காட்டுறீங்களே. மரத்தை பார்த்தா தேக்கு மரம் எது மற்றது எதுன்னு கூட எனக்கு தெரியாதோ என்று சீறினார் தண்டபாணி. என்ன தண்டபாணி, என்ன சொல்றீங்க? ரொம்ப கஷ்டப்பட்டு என் மகனும் அவன் கூட்டாளிகளும் தேக்கு மரத்தை வெட்டி கடத்தி பதுக்கி வச்சு இன்னைக்கு போய் மரத்தை மூட்டை கட்டி எடுத்துட்டு வராங்க. நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? நான் என்ன பொய்யா சொல்றேன்? நீங்களே வந்து பாருங்க. அந்த மூட்டையில் வெட்டப்பட்ட தேக்கு மரத்திற்கு பதிலாக வேறு மரங்கள் இருந்தன. இது இது எப்படி மாறுச்சுன்னு எனக்கு தெரியலையே. நீ தானேயா கொண்டு வந்த, அப்புறம் என்ன தெரியலன்னு சொல்ற? நான் உங்ககிட்ட வேலையை கொடுக்குறப்போ ஒன்று சொன்னேன், நினப்பில் இருக்கா? என் தொழில்னு வந்துட்டா நான் யாருக்கும் பாவம் பார்க்க மாட்டேன். என் பொருள் எனக்கு கரெக்டாக வரலனா உனக்கு உயிர் இருக்காதுன்னு சொன்னேன். என்கிட்ட உன் வேலையவே காட்டிட்டல. இப்போ நான் யாருன்னு காட்டுறேன். இல்லை இல்லை, என் தப்பு இதில் எதுவுமே இல்லை, என்னை நம்புங்க என்று ராஜபாண்டி கூறுவதை காதில் கொள்ளாமல் டேய் பரட்ட என்று அழைத்து அவன் காதில் ஏதோ சொல்லிவிட்டு நகர்ந்தார் தண்டபாணி. போகாதீங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க என்று ராஜபாண்டி பேசி கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய மரக்கட்டையால் அவர் வாயில் அடித்தான் பரட்டை. அவரை தரதரவென்று இழுத்து சென்று மரத்தில் கட்டினார். பின் அங்கிருந்தவர்களை மாறி மாறி அவரை கட்டையால் அடித்தனர். அப்போது அவருக்கு தான் அடித்து கொன்ற வாலிபனின் நினைவு வந்தது. ஒரு கட்டத்தில் அவரின் கைகள் உடைந்து நொறுங்கியது. உடைந்த கைகளில் ஒரு பத்திரத்தில் அவர் ரேகையை உருட்டினார். பின் அவரை ஒரு வண்டியில் போட்டுக்கொண்டு அவர்களின் வளர்ப்பு யானைகள் தங்கும் இடத்திற்கு கொண்டு சென்றனர். யானைகளை கொண்டு அவரை மிதிக்க செய்தனர். ஏற்கனவே பாதி உயிர் போன நிலையில் இருந்த ராஜபாண்டி யானை மிதித்ததும் உயிரை விட்டார். அவரின் உயிரற்ற உடலை காட்டுக்குள் கொண்டு சென்று பெட்ரோல் ஊற்றி எரித்துவிட்டு வந்தனர் தண்டபாண்டியின் அடியாட்கள். இதை திரையில் பார்த்த முத்துப்பாண்டி ராஜபாண்டியை நினைத்து கதறி அழுதான். டேய், அநியாயமா என் அப்பாவை கொன்னுட்டியடா என்று வினையை பார்த்து கத்தினான். நியாயம் அநியாயம் பத்தி நீ பேசுறியா? நீயும் உன் அப்பாவும் பண்ண கொலைகள் எல்லாம் நியாயமானதோ? நேத்து இப்படிதான் அந்த பையனோட ரேகையை உருட்டுனீங்க. இந்த வீடு என் நண்பனோட கோவில் தெரியுமாடா? அநியாயமா நீங்க என் நண்பனையும் அவன் அம்மாவையும் கொல்லல. நீங்க அடிச்சதுல சாகாம அவன் தம்பி மட்டும் தப்பினான். அவனை பொழைக்க வைக்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமாடா?
இத்தனை வருஷம் கோமாவுல இருந்தவனுக்கு நினைவு திரும்பவும் உங்களை தேடி வந்தான். அவனையும் நேத்து நீங்க அடிச்சே கொல்லல. உனக்கு இந்த வீட்டை பார்த்து ஆசை வந்தா நீ நல்லவனா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? நல்லா உழைச்சி சம்பாரிச்சு வீடு கட்டணும். இல்ல நான் அப்பா காசுல உட்காந்து திங்கிறவன் நான் சம்பாதிக்க மாட்டேன்னா உங்க அப்பனோட காசை வாங்கி வீடு கட்டணும். ஆனா நீ என்ன பண்ண? சின்ன வயசுலயே அப்பாவை இழந்து சொந்தம் உன்னை உதவிக்கு வராம தன்னோட உழைப்பிலேயே கஷ்டப்பட்டு படிச்சு தம்பியையும் படிக்க வச்சு தன் அம்மாவுக்கு அரண்மனை மாதிரி வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டு அதுக்கான படிப்பு படிச்சு என் நண்பன் ரத்தமும் வேர்வையும் சிந்தி கட்டின இந்த வீட்டை உங்க ஆள் பலத்தை பயன்படுத்தி பறிச்சிட்டல. அவன் எப்படிப்பட்ட உழைப்பாளி தெரியுமாடா? நீ வீட்டை மட்டும் எடுத்துட்டு அவனை உயிரோட விட்டிருந்தா கூட அவன் இன்னொரு வீட்டை கட்டி அம்மா தம்பியோட நிம்மதியா வாழ்ந்திருப்பான். ஆனா நீ அவன் உயிரை எடுத்துட்டல. அவன் என் நண்பன் மட்டுமில்ல, எனக்கு ஒரு குடும்பம் மாதிரி. என் குடும்ப சாவுக்கு காரணமான உங்க ஒருத்தனையும் நான் சும்மா விட மாட்டேன்டா என்று ஆத்திரத்தில் கத்தினான் வினய். இதை பார்த்து கொண்டிருந்த நண்பர்கள் செய்வதறியாது முழிக்க வினய் அருகில் சென்ற ருத்ரன், வினய், நீங்க யாரு? இவனுங்க யாரு? எங்களுக்கும் இவனுங்களுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க எங்களுக்கு உதவி செய்யறதா சொன்னீங்களே, அது என்ன என்றான். இப்போ ஃப்ளாஷ்பேக் கேட்கலாம். அம்மா, அம்மா, சீக்கிரம் வாங்க என்று கத்தியவாறே அந்த குடிசை வீட்டில் நுழைந்தான் கார்த்தி. என்னாச்சு தம்பி, ஏன் இப்படி கத்துற என்றவாறே மகனுக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தார் லக்ஷ்மி. அம்மா சொல்றேன், வாங்க, முதல்ல வண்டியில ஏறுங்க. அம்மாவை அழைத்து கொண்டு சென்றான் கார்த்தி. பாருங்கம்மா என்று ஒரு இடத்தை காண்பித்து அவர் கையில் ஒரு பத்திரத்தை வைத்தான். ராசா, என்னையா இது? நம்ம இடமா? நம்ம விருப்பப்படி இங்க வீடு கட்ட போறோம். உங்களுக்கு எப்படி அரண்மனை மாதிரி வீடு கட்டுறேன்னு பாருங்கம்மா என்று தன் கையில் இருந்த டிசைன் பிளானை காட்டினான் கார்த்தி. ரொம்ப சந்தோஷம் தம்பி. ஆனா அவ்வளோ காசுக்கு நீ எங்கேயா போவ? அட அம்மா, அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அதையெல்லாம் நான் சேமிச்சு வச்சிருக்கேன். வாங்க போலாம். தம்பிக்கிட்ட சொல்லணும், இனிமேதான் வேலையே இருக்கு. லக்ஷ்மிமா எப்படி இருக்கீங்க என்றவாறே அவர்கள் குடிசை முன் நின்றிருந்தான் வினய். வினய் தம்பி, வாக்கண்ணா, பார்த்து எவ்வளோ நாளாச்சு. எப்படி இருக்க? எப்போ வந்த? அம்மா, ஒவ்வொரு கேள்வியே கேளுங்கம்மா. இப்படி அடுக்குனா என் நண்பன் பாவம்ல என்று வினையை கட்டி அணித்தவரே அம்மாவிடம் பேசினான் கார்த்தி. அம்மா, என் நண்பன் வீடு கட்டுறதா சொன்னான். அதான் அவன் தனியாக கஷ்டப்படுவானோன்னு கிளம்பி வந்துட்டேன். இப்போதான் வந்தேம்மா என்றான் வினய். டேய், லீவ் போட்டுட்டியா? ஒழுங்கா நீ படி. அதெல்லாம் இங்கே நான் சமாளிச்சுப்பேன். எல்லாம் தெரியும். எனக்கும் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. அது இங்கே தான் பண்ணணும். அதான் பைய தூக்கிட்டு கிளம்பிட்டேன். கண்ணா, நீ உள்ள வா. அவன் அப்படிதான் வாசல்லே வச்சே எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பான் என்றவாறு வினையை உள்ளே அழைத்து சென்றார் லக்ஷ்மி. இரவு பகல் பாராது கார்த்தி வீடு கட்டும் வேலையில் இறங்கினான். அவனுக்கு துணையாக தம்பி கதிரும் நண்பன் வினையும் இருக்க வேலை வேகமாக நடந்து தன் அரண்மனை உள்ளே தாயை அழைத்து சென்றான் கார்த்தி. அண்ணன் தம்பி நண்பனோடு அழகாய் சென்று கொண்டிருந்தது கார்த்தியின் காலச்சக்கரம். சில காலம் அவர்களோடு தங்கியிருந்த வினய் தன் வேலை விஷயமாக அருகில் இருந்த ஊருக்கு சென்றிருந்தான். அவர்களின் வாழ்வில் புயலை கிளப்ப வந்து சேர்ந்தான் முத்துப்பாண்டி. டே சேகரு, வண்டியை இந்த வழியில விடுடா. அங்க கொஞ்சம் தூரத்துல ஒரு ஃபால்ஸ் இருக்கும். அங்க போய் ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு வரலாம் என்றான் மணி. மணி, சேகர், முத்துப்பாண்டி, விக்ரம் நால்வரும் தங்கள் ராயல் என்ஃபீல்டை முறுக்கினர். அவர்கள் செல்லும் வழியில் கண்களை கவரும் வகையில் மிகவும் நேர்த்தியாக காட்சியளித்தது கார்த்தி கட்டிய லக்ஷ்மி இல்லம். டேய், இந்த லொகேஷன்ல இப்படி ஒரு வீடா? வெளியே இருந்து பாக்குறப்பவே அரண்மனை மாதிரி இருக்கேடா என்றான் சேகர். ஆமாடா, வீடு கம்மியான இடத்துல தான் கட்டியிருக்கு. ஆனா இருக்கிற இடத்துலயே நல்ல பிரம்மாண்டமா கட்டியிருக்கான். இதுல வாழ்றவனுக்கு ராஜா மாதிரியான ஃபீல் வரும்ல என்றான் மணி. அப்படின்னா இனிமே இது என்னோட வீடு, நான் தான் ராஜா என்றவாறு தன் வண்டியை வந்த வழியே திருப்பினான் முத்துப்பாண்டி. டே பாண்டி, எங்க போற? ஃபால்ஸ் இந்த பக்கம் இருக்குடா. சேகரு, இந்த வீட்டை எனக்கு சொந்தமாக்கிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பேன். நான் வர வரைக்கும் இங்கேயே இருங்க என்றவாறு வண்டியை கிளப்பி கொண்டு சென்றான் முத்துப்பாண்டி. அப்பா, அப்பா, நான் வர வழியில ஒரு வீட்டை பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது எனக்கு வேணும். வந்து வாங்கி கொடுங்க. சரி, இன்னைக்கு உன் பிறந்த நாள். உனக்கு பரிசு கொடுக்கலான்னு இருந்தேன். நீயே கேட்டுட்ட. வா போலாம். ராஜபாண்டியை அழைத்து கொண்டு சென்றான் முத்துப்பாண்டி. இந்த வீடா? நல்லா இருக்குடா. எப்படி இவ்வளோ சின்ன இடத்துல இப்படி பிரம்மாண்டமான வீட்டை கட்டினா? சரி வா, உள்ள போவோம். தந்தை மகனுடன் சேகர், மணி, விக்ரமும் வீட்டின் உள்ளே நுழைந்தனர். உள்ளே கார்த்தி, கதிர் இருவரும் சாப்பிட லக்ஷ்மி பரிமாறி கொண்டிருந்தாள்.
உள்ளே நுழைந்ததும் வீட்டை நோட்டமிட்டவாறே அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்தார் ராஜபாண்டி. சார், நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும் என்றான் கார்த்தி. இந்த வீடு தான் வேணும். சார், என்ன சொல்றீங்க? நீங்க வீடு ஏதோ மாறி வந்துட்டீங்க போல. அதெல்லாம் சரியா தான் வந்திருக்கேன். இதோ இங்க நிக்கிறானே, இவன் என் மவன் முத்துப்பாண்டி. இவன் இந்த வீடு வேணும்னு கேட்டான். அதான் வாங்கி தரலான்னு வந்தேன். சாரி சார், நான் இப்பதான் என் அம்மாவுக்காக இந்த வீட்டை கட்டினேன். இதை நான் விற்க மாட்டேன். ஆனால் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். நான் சிவில் இன்ஜினியர். இந்த வீட்டை நான் தான் பிளான் பண்ணேன். நீங்கள் வேணா உங்கள் இடத்த காட்டுங்க, இதே மாதிரி வீடு கட்டித்தரேன். தம்பி, நான் யாருன்னு உனக்கு தெரியாது. நீ உன் குடும்பத்தோட இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டா உயிரோடு இருப்ப. இல்லைனா என் கையில் ஒன்றும் இல்லை. என்ன சார், மிரட்டுறீங்களா? நான் போலீஸை கூப்பிடுவேன் என்று ஃபோனை எடுத்தான் கார்த்தி. அதற்குள் ஒரு கட்டையால் கார்த்தியின் பின்மண்டையில் அடித்தான் மணி. அண்ணா என்று ஓடி வந்த கதிரை முத்துப்பாண்டி தாக்க லக்ஷ்மியின் கழுத்தை நெரித்தார் ராஜபாண்டி. உன் மவனுக்கு சொன்னா புரியாதா? போலீஸ் எல்லாம் எனக்கு கூலிக்கு வேலை செய்யற ஆளுங்க தான். வீட்டை விட்டு அனுப்பதான் வந்தேன். ஆனா உலகத்தை விட்டு அனுப்ப வைக்கிறான் உன் புள்ள என்றவாறே லக்ஷ்மியை பிடித்து தள்ளினார் ராஜபாண்டி. அவர் தள்ளிய வேகத்தில் கீழே விழுந்த லக்ஷ்மியின் கழுத்தில் ராஜபாண்டி காலை வைத்து மிதிக்க மூச்சு திணறி லக்ஷ்மியின் உயிர் பிரித்தது. டேய், எங்க அம்மாடா என்று கத்தியவாறே வந்த கார்த்தியை கத்தியால் கழுத்தில் குத்தினான் விக்ரம். ஒருபுறம் கதிரை சேகரும் மணியும் அடித்து கொண்டிருக்க முத்துப்பாண்டி கார்த்தியை அடித்து கொண்டிருந்தான். எலே முத்து, நான் வந்த வேலை முடிஞ்சு. நீங்க 4 பேரும் இந்த 3 டிக்கெட்டையும் தூக்கி போட்டுட்டு இங்க தங்கி இருந்துட்டு வாங்க, நான் கிளம்புறேன் என்றார் ராஜபாண்டி. இவர்கள் மூவரையும் கொண்டு போய் ஃபால்ஸ் அருகில் போட்டுவிட்டு வந்தனர் விக்ரமும் மணியும். நால்வரும் அந்த வீட்டில் கும்மாளம் அடித்துக் கொண்டிருந்தனர். தன் வேலை முடிந்து திரும்பி வந்த வினய் அருவி அருகில் வரும்போது ஏதோ சத்தம் கேட்க அருகில் சென்று பார்த்தான். அவன் கண்ட காட்சியில் அவன் இதயம் ஒரு முறை நின்று துடித்தது. ஃபால்ஸ் அருகில் லட்சுமி கார்த்தியின் உடல்கள் ஓநாய்களுக்கு இரையாகி கொண்டிருக்க கதிரின் முழங்கல் சத்தம் மட்டும் கேட்டது. வினைக்கு உலகமே இருண்டது போல தோன்றியது. சற்று நேரத்தில் சுதாரித்தவன் ஓநாய்களை விரட்டிவிட்டு ஆம்புலன்ஸ்க்கு போன் செய்தான். கார்த்தி, லட்சுமி இருவரும் ஓநாய் கடித்து இறந்து விட்டதாக போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்தது. கதிர் பலத்த காயங்களுடன் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்தான். கதிரை பரிசோதித்த மருத்துவர் அவன் தலையில் ஏற்பட்ட பலத்த அடியால் கோமாவுக்கு சென்று விட்டதாக தெரிவித்தார். அவனின் உடைந்து போன கைகால்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்தது. கார்த்தி, லட்சுமி உடல்களை வாங்கி வந்த வினய் அவர்களுக்கு இறுதி மரியாதை செய்தான். கதிருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையில் 1 மாத காலத்தில் அவன் உடல் உறுப்புகள் ஒருவாறு தேறின. ஆனால் நினைவு திரும்பவில்லை. அவனை வேறு ஒரு மருத்துவமனைக்கு மாற்றி நினைவு திரும்ப சிகிச்சைக்கு விட்டுவிட்டு நண்பனின் வீட்டினுள் நுழைந்தான் வினய். தாயின் பாதுகாப்பிற்காக நண்பன் பொருத்தி இருந்தது சிசிடிவி அவனுக்கு நினைவுக்கு வர அதில் பதிவாகியுள்ள காட்சிகளை பார்த்தவன் கண்கள் கோபத்தில் சிவந்தன. நண்பனின் குடும்பம் ஓநாய்க்கு இரையாகவில்லை, மாறாக ஒரு கயவர் கூட்டம் கொன்றிருக்கிறது என்பதை அறிந்தான். அந்த சிசிடிவி காட்சிகளோடு 1 மாத காலமாக முத்துப்பாண்டியும் அவன் நண்பர்களும் அந்த வீட்டில் அடித்த கூத்துகளும் பதிவாகியிருந்தது. ராஜபாண்டியின் ஆள்பலத்தை அறிந்தவன் அவனோடு மறைமுகமாக மோத திட்டமிட்டான். ராஜபாண்டி, முத்துப்பாண்டி மற்றும் அவன் நண்பர்களுக்கு முடிவு தன் கையில் என ஒரு வீடியோ ஒன்றை அவர்களுக்கு அனுப்பினான். அதை பார்த்துவிட்டு அந்த கும்பல் தங்களிடம் உள்ள ஆள்பலத்தை எண்ணி சிரித்தவாறே கடந்துவிட்டது. அவர்கள் அறிந்திருக்கவில்லை தங்களிடம் இல்லாத ஒரு பலம் வினையிடம் இருக்கிறது என்பதை. வினய் சில நோக்குபர்ம கலைகளை கற்றிருந்தான். மேலும் அவன் ஒரு திரவத்தை கண்டுபிடித்திருந்தான். அதை வைத்து தன் உருவத்தை மறைத்து கொள்ளும் சக்தி பெற்றிருந்தான். அந்த சக்தியை பயன்படுத்தி அஜய் மற்றும் விக்ரமின் காரை உருமாற்றினான். தன் நண்பனை கழுத்தில் குத்திய விக்ரமை மரக்கிளைகள் கழுத்தில் குத்தி தீயில் கருகி இறந்து ஓநாய்களுக்கு உணவாகும்படி செய்தான். ராஜபாண்டியின் வேலைகளை மறைந்திருந்து அறிந்து கொண்டவன் வல்லவனுக்கு வல்லவன் இருப்பது போல் ராஜபாண்டியை விட வலியவன் தண்டபாணி என்பதை அறிந்து கொண்டு ராஜபாண்டியின் காரில் இருந்த தேக்கு மர மூட்டைகளை மாற்றி வைத்தான். லட்சுமி அம்மாவை கழுத்தில் மிதித்து கொன்ற ராஜபாண்டி யானைகளின் கால்களால் மிதிப்பட்டு சாகும்படி செய்தான். வினை கூறியவற்றை கேட்டு அதிர்ச்சியில் ஒரு நண்பர் கூட்டமும் பயத்தில் ஒரு நண்பர் கூட்டமும் நின்றிருந்தது. மீதி இருக்கிறது நீங்க 3 பேருந்தான். உங்க நாட்களை எண்ணிட்டுருங்க என்று முத்து, சேகர், மணி மூவரையும் பார்த்து கூறினான் வினய். ஏண்டா கொலைகார கும்பலா நீங்கெல்லாம் பூமிக்கு பாரம், சாவுங்கடா என்று கத்தினான் ருத்ரன். தம்பி வினய், ஆனா நாங்க இதுல எப்படி சம்பந்தப்பட்டோன்னு நீங்க சொல்லவே இல்லையே என்று வினயை பார்த்து கேட்டான் ருத்ரன். இவனுங்களால பாதிக்கப்பட்டவங்கள நீங்களும் இருக்கீங்க. மித்ரனோட தங்கச்சியை கொண்டவன் விக்ரம். ருத்ரா, உனக்கு சொந்தமா ஒரு பரம்பரை வீடு இருந்துச்சே,
அது சில காலம் முன்னாடி யாரோ உன் அப்பாவை மிரட்டி வாங்கினாங்கல்ல, அது செத்து போன ராஜபாண்டி தான். எனது இவனுங்களா? டேய் டேய், அந்த வீட்டை எங்கள் அப்பா என் தாத்தா நினைவாக வச்சிருந்தாருடா. நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் தெரியுமாடா. அதை போய் எங்கள் அப்பாட்ட இருந்து பிடுங்கி அந்த ஏக்கத்திலேயே அவர் படுத்த படுக்கே ஆகிட்டாரு என்று முத்துப்பாண்டியின் கழுத்தை நெரித்தான் ருத்ரன். இருங்க ருத்ரன், இவன் சாவு இன்னும் கோரமாக இருக்கும், வெயிட் பண்ணுங்க. வீரா, நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவை விட்டு பிரிய இந்த நாய் தான் காரணம் என்று மணியை கை காட்டினான் வினய். என்ன சொல்கிறீங்க வினய்? அவங்க என்ன ஏதோ ஆசிரமத்தில் இருந்து தத்தெடுத்து வளர்த்துதா சொன்னாங்க. அப்படி சொல்ல சொன்னதே இவன் தானே. உங்கள் அப்பா அம்மா உங்கள் பிறந்த நாளுக்கு கிஃப்ட் பண்ணலான்னு உங்களுக்கு ஒரு காரை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க ரிஜிஸ்டர் பண்ணுற சமயம் இவன் உங்கள் பணத்தை திருடி காரை அவன் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டான். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மொத்த சொத்துக்களையும் இவன் பேரில் மாற்றி தர சொல்லி உங்கள் பேரண்ட்ஸையும் மிரட்டியிருக்கான். அவங்க இவன் சொல்கிறது போல் நடக்கலைன்னா உங்களை கொன்றுவேன்னு பயம் காட்டி உங்களை பெற்றவங்களையே உங்களை வீட்டை விட்டு போக சொல்லியிருக்கான். பாவம், அவங்க உங்களோட உயிர் மட்டும்தான் முக்கியம்னு வேற எதை பற்றியும் யோசிக்கல என்றான் வினய். இதை கேட்ட வீரா அதிர்ச்சியில் மயங்கி விழுந்தான். அவனை தண்ணீர் தெளித்து எழுப்பினான் அஜய். இவ்வளோ நடந்திருக்கு. எங்கள் அப்பாவும் அம்மாவும் இந்த நாய்க்கு பயந்துக்கிட்டு என்கிட்ட மறைச்சிட்டாங்களே என்றான் வீரா. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் இவன் உங்கள் பேரண்ட்ஸை மிரட்டியிருக்கான் வீரா. உங்ககிட்ட மோதுனா இவன் கதி அதோ கதி தானே இவனுக்கே தெரியுமே. சரி, இதில் அஜய்க்கு என்ன கனெக்ஷன் என்றான் ருத்ரன். நான் வினயோட ஃப்ரெண்டு மச்சான். உங்களையும் வினையையும் கனெக்ட் பண்ணுற வேலை என்னோடது என்று சிரித்தான் அஜய். அட பாவிடே என்று அஜயை முதுகில் தட்டினான் மித்ரன். சாரிடா, அவனே உங்ககிட்ட சொல்லிக்கிறேன், அது வேற நீ ஆக்டிங் போடுன்னு சொல்லிட்டான்டா. நீங்கள் அவனை அட்டாக் பண்ணுங்க என்றான் அஜய். உனக்கு எப்படிடா வினய் பழக்கம் என்றான் வீரா. நாங்கள் ஒரே ஊருடா, சின்ன வயசுலேருந்தே ஒன்றா படித்தோம். அதுக்கப்புறம் அவன் ஊருக்கு போயிட்டான். அப்புறம் இவனை கார்த்தி இறந்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன். ஏய் வினய், கதிர் தான் ஹாஸ்பிட்டலில் இருந்தான்ல, அப்புறம் எப்படி இவனுங்க கொண்டானுங்க? இவனும் கதிரும் இறந்துட்டு தான் நினச்சிட்டு இருந்தானுங்க. கதிருக்கு ஹாஸ்பிட்டலில் நினைவு திரும்பிருச்சு. எனக்கு தகவல் வந்தப்போ நான் விக்ரமை கொண்டுட்டு இருந்தேன். நான் அவனை பார்க்க போகிறதுக்குள்ளே அவன் இவங்களை தேடி போயிட்டான், கொண்டுட்டானுங்க. இந்த வீட்டையும் இவனுங்க பேரில் மாற்றி அவன் கைரேகையை உருட்டிட்டானுங்க. இப்போ இவனுங்களை என்ன பண்ணலாம் வினய் என்று கேட்டான் அஜய். சொல்கிறேன். இதுவரை தன் வெற்று பாதம் கூட தரையில் படாமல் சொகுசாக வாழ்ந்து வந்த முத்துப்பாண்டியை இழுத்து கொண்டும் கள்ளு முள்ளும் உடலை கீறும் கடுமையான பாதையில் காரை செலுத்தினான் அஜய். முத்துப்பாண்டியின் நிழலில் சொகுசை அனுபவித்த சேகருக்கும் மணிக்கும் அதே நிலைதான். மூவரையும் இழுத்து வந்து அருவியின் அருகே இருந்த மரங்களில் கட்டினர். ஏற்கனவே தரையோடு தரையாக இழுத்து வரப்பட்டதால் அவர்களின் உடலில் ஆங்காங்கே ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. அச்சிச்சோ, பிஞ்சி உடம்பு போலியே, ரத்தம் பிச்சுக்கிட்டு ஊத்துது போல. வேணுடா உங்களுக்கெல்லாம். என் நண்பனை போல பல பேரோட உழைப்ப சொரண்டி தின்னு வளர்த்த உடம்பு தானே என்றான் அஜய். அப்புறம் நம்ம அடுத்த ஆபரேஷன் இவன் தானே என்றான் ருத்ரன். அதேதான், நீ உன் வேலையை ஆரம்பிருத்ரா என்றவாறு சில்லி பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் முதலியவற்றை கிலோவாக கொண்டு வந்து இறக்கினான் வினய். என்ன என்ன இதெல்லாம் என்று பயந்தவரை கேட்டான் முத்துப்பாண்டி. பார்த்தா தெரியல, இங்க இருக்க ஓனாயெல்லாம் சில்லி சாப்பிட்டதும் இல்லையா, அதுதான் பாண்டி 65 செஞ்சு கொடுக்க போகிறோம். இல்லை ப்ளீஸ் வேணாம், என்னை மன்னிச்சிருங்க, என்னை விட்டுருங்க வினய் ப்ளீஸ். நீ கத்திட்டே இரு, நான் அதுக்குள்ளே உன்னை மேக்னேட் பண்ணிடுறேன் என்றவாறு பாண்டியின் உடைகளை கிழித்து எறிந்துவிட்டு அவன் மேல் பேஸ்ட்டுகளை தடவினான் ருத்ரன். இந்த கண்ணு தானே அடுத்தவங்க சொத்தையெல்லாம் ஆட்டையை போட சொல்லி ஆசையை காட்டுச்சு, இப்போ அது காலி என்றவாறு காய்ந்த மிளகாயின் விதைகளை முத்துப்பாண்டி கண்ணில் போட்டான். ஆ என் கண்ணு எரியுது, வேணா என்று மிளகாயின் காரம் தாங்காது துடித்தான் பாண்டி. நீ ஊறிட்டிரு, அங்கே இருக்க 2 பேரையும் முடிச்சுட்டு வந்து உன்னை பொறிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தனர் வினய், அஜய், ருத்ரன் மூவரும். என்ன மணி அங்கேயே பார்க்குற? அடுத்து உன்னைய என்ன செய்வாங்கன்னு பார்க்குறியா? ஓ, நான் அடித்த அடியில் கழுத்து அந்த பக்கம் திரும்பிடுச்சுல்ல, வெரி சாரி, அதை நான் மறந்துட்டேன். சரி, இந்த பத்திரத்தில் சைன் போடு. சைன் போட்டனா வலிக்காம கொள்ளலாம், சைன் போடலைன்னா துடிக்க சாவ. எப்படி வசதி? ஒரு பேனாவை மணியின் கையில் கொடுத்தான் வீரா. இரு, இது என்ன பாத்திரம்னு சொல்லிடுறேன். ஏன்னா நான் உன்ன மாதிரி அயோக்கியன் இல்லைல்ல. இது என்னோட அம்மா அப்பாவை மிரட்டி வாங்கின எல்லாம் திரும்ப அவங்க பேரிலேயே பதிவு பண்ண நீ சுயநினைவோட எழுதி தர பத்திரம். ஓகே, சைன் பண்ணு என்று வீரா பத்திரத்தை நீட்ட பயத்தில் உடனே அதில் சைன் போட்டிருந்தான் மணிகண்டன்.
வீரா சற்றே நகர்ந்து மரத்தின் மேலே பார்க்க மரத்திலிருந்து மணியின் மீது பெட்ரோலை ஊற்றி இருந்தான் மித்ரன். மறுபுறம் மணிக்கு நேர் எதிரே கட்டப்பட்டிருந்த சேகரின் மீது பெட்ரோலை ஊற்றினான் ருத்ரன். அஜய் ஒரு தீப்பெட்டியை எடுத்துக்கொண்டு வந்தான். வேணாம் வேணாம் என்று சேகரும் மணியும் நடக்கப் போவதை அறிந்து ஆளுக்கு ஒரு புறம் கத்தினர். சரி, உங்களுக்கு ஒரு சாய்ஸ் தரேன். 2 பேர் பக்கமும் ஒரு தீப்பெட்டி வைக்கிறேன். நீங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தன் செத்துட்டா இன்னொருத்தனை விட்டுடலாம் என்றான் வினய். தன் பக்கம் தீப்பெட்டியை வைத்த அடுத்த நொடியில் அதை கையில் எடுத்து பற்ற வைத்தான் மணி. இதை சற்றும் எதிர்பாராத சேகர், டே மணி, நான் உன் நண்பனா என்றான். எனக்கு என்னோட உயிர் தாண்டா பெருசு, நீ எனக்காக செத்துப்போடா என்று சொல்லிவிட்டு பற்ற வைத்த நெருப்பை சேகரை நோக்கி வீசினான் மணி. டே துரோகி, நல்ல நண்பனுக்காக வேணா உயிரை கொடுக்கலாண்டா, ஆனா உன்ன மாதிரி சுயநலவதிக்காக எல்லாம் உயிரை கொடுக்க முடியாதுடா. என்னோட சேர்ந்து நீ சாவு என்றவாறு நெருப்பை பற்ற வைத்து மணியின் பக்கம் எரிந்தான் சேகர். இருவரின் உடல்களும் நெருப்புக்கு இரையாகி கொண்டிருக்க அவர்களின் அலறல் அங்கு சில்லி பவுடரில் ஊறிக்கொண்டிருந்த பாண்டிக்கு மரண பயத்தை கொடுத்தது. பாண்டியின் அருகே வந்த வினய், சரி பாண்டி, எங்க வேலை முடிஞ்சது, நாங்க அப்படியே கிளம்புறோம் என்றான். மித்ரனும் ருத்ரனும் அவனை சுற்றி ஒரு ஸ்ப்ரே அடித்துவிட்டு டாடா பாண்டி என்று சொல்லிவிட்டு கிளம்ப அவன் அருகில் வந்த அஜயும் வீராவும், சரி பாண்டி, இந்நேரம் உன் ஃப்ரெண்ட்ஸு உங்க அப்பாலாம் உனக்காக நரகத்தில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, லேட் பண்ணாம நீயும் கிளம்பு என்று சொல்லிவிட்டு சென்றனர். கண்களில் எரிச்சல் இருந்தாலும் அப்பாடா போயிட்டானுங்க, எப்படியாவது தப்பிக்கணும் என்று யோசித்த பாண்டி தன்னை கட்டியிருந்த கயிற்றை மரத்தில் நெடுநேரமாக தேய்த்து கயிற்றை அவிழ்த்திருந்தான். கயிறு அவிழ்ந்தவுடன் தப்பிச்சோம் என்று அவன் எண்ணும் முன்னே கொதிக்கும் எண்ணெய் அவன் மேல் விழுந்தது. அவனை கட்டியிருந்த கயிற்றோடு மரத்தில் ஒரு கடாய் கட்டப்பட்டிருந்தது. அதில் கொதிக்கும் எண்ணெயை ஊற்றியிருந்தனர். இவன் தப்பிக்க முயற்சிப்பான் என்பதை அறிந்த வினய் கயிறு அருந்ததும் அவன் மேல் எண்ணெய் கொட்டும்படி அமைத்திருந்தான். கயிறு அவிழ்ந்ததும் அவன் மேல் எண்ணெய் கொட்டப்பட்டு உடல் வெந்து போனது. பொரித்த நாற்றம் மித்ரன் அடித்த ஸ்ப்ரேயோடு கலந்தது. அந்த வாசனை உண்ணும் விலங்குகளை தூண்ட 5 நிமிடத்தில் ஒரு புலி அங்கு நின்றிருந்தது. வெந்து சரிந்து கிடந்த பாண்டியின் உடலில் மிஞ்சியிருந்த உயிர் புலி அவன் மேல் பாய்ந்ததும் பிரிந்தது. தன் பசியை ஆற்றிவிட்டு புலி சென்றுவிட எஞ்சியிருந்த உடல் ஓநாய்களுக்கு இரையானது. இதை தூரத்திலிருந்து பார்த்து அவன் இறப்பை உறுதி செய்த பின்னரே வினையும் மற்றவர்களும் கிளம்பினர். சரி, ஓகே, நான் இங்க தங்கியிருந்த வேலை முடிஞ்சிச்சு, நான் திரும்ப சீனாவே போறேன், பார்க்கலாம் என்று அனைவருக்கும் கை குலுக்கி வினய் பிரிய, ஹலோ வினய், நடந்த எல்லாம் ஓகே, என்னை இங்க கூட்டிட்டு வரும்போது வெல்கம் டு லேண்ட் ஆஃப் டீமன்ஸ் அப்படின்னு எழுதுனது எல்லாம் எதுக்கு என்றான் வீரா. அதுவா வீரா, அது சும்மா உனக்கு பயம் காட்ட என்றவாறு வினய் நகர்ந்து செல்ல வீரா நண்பர்களிடம் விடை பெற்று கொண்டு தன் காரை எடுத்துக்கொண்டு பெற்றோரிடம் நடந்தவற்றை கூறி சமாதானம் செய்ய வீட்டுக்கு புறப்பட்டான். இனிமே நீங்க ட்ரக்கிங் கூப்பிட்டு நான் வந்தா என்னைய செருப்பு சாணியில முக்கி அடிங்கடா என்றான் ருத்ரன். கோவா போலாமடா என்றான் அஜய். ஏன், அங்க உன் ஃப்ரெண்டு எவனாச்சும் இருக்கானா? ஒழுங்கா வண்டியை வீட்டுக்கு விடுடா, இல்லைனா நீ சட்னிடா என்றான் மித்ரன். வண்டியை வீட்டுக்கு கிளப்பினான் அஜய். இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.